Good morning. எல்லாருக்கும் போர்ட் விளங்குதா? Morning sir, I can see your board. போர்ட்ல எழுதி இருக்கிற விளங்குதான்னு கேக்குறேன். எழுதி இருக்கதான் சின்ன எழுத்தா இருக்கு சார். சார் ஓரளவு ஜூம் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஹேண்ட் அவுட்ஸ் தந்தேன், ரைட்? நான் உங்களுக்கு அதை என்ன எழுதிருக்கேன் நான் சொல்ற நேரம் உங்களுக்கு விளங்கும், சரியா? முதல் ஹேண்ட் அவுட்ஸ் ஒன்றும் நான் ஷேர் பண்ணே இல்லை. உங்களுக்கு அந்த பேசிக்ஸ், ரைட்? நாங்கள் பார்த்தோம் ஏற்கனவே 4 பேமெண்ட் மெத்தட்ஸ், ரைட்? மாலதி என்னென்ன 4 பேமெண்ட் மெத்தட்ஸ் அவன் இருக்கா? ஓபன் அக்கவுண்ட், என்ன 4 பேமெண்ட் மெத்தட்ஸ்? அட்வான்ஸ் பேமெண்ட் சார். அட்வான்ஸ் பேமெண்ட், லெட்டர் ஆஃப் கிரெடிட், ஓபன் அக்கவுண்ட். சரி போடுங்க, chat boxல போடுங்க. 4 பேமெண்ட் மெத்தட்ஸ் படிச்சது என்னது? செந்தில்நாதன் 4 பேமெண்ட் மெத்தட்ஸ் என்னது? Shantan? Sir, open account, advance payment, open accounts, advance payment, letter of credit, documentary credit. Open account, advance payment, documentary credit. ரெண்டுமே என்னது? எங்க ரெஸ்பான்ஸ் காணும்? ஓபன் அக்கவுண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட், டாக்குமெண்ட் கிரெடிட். 4வது லெட்டர் ஆஃப் கிரெடிட், டாக்குமெண்ட் கலெக்ஷன், ரைட்? அதுதான் 4 பேமெண்ட் மெத்தட்ஸ் நாங்கள் ஆரம்ப கிளாஸ்ல பார்த்தோம். இன்டர்நேஷனல் ட்ரேட்ல நாங்கள் பாவிக்கிற 4 பேமெண்ட் மெத்தட்ஸ், ரைட்? திறந்த கணக்கு, ரைட்? உட்கொடுப்பனவு, ஆவண சேகரிப்பு, ஆவண கடிதம், ரைட்? இன்றைக்கு நாங்கள் படிக்க போறது ஆவண சேகரிப்பு, ரைட்? மியூட் பண்ணிருக்கு போல உங்களோட மைக்ஸ் எல்லாம், ரைட் ரைட், ஓகே ஓகே, ரைட், சாரி அபவுட் இட், ரைட்? அப்ப என்னன்னா இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது ஆவண சேகரிப்பு அல்லது ஆவண திரட்டல், ரைட்? அவங்களுக்கு அந்த URC 522 ரூல்ஸ் 26 ஆர்டிகல்ஸ், இங்கிலீஷ் வெர்ஷன், ரைட்? கட்டாயம் நீங்கள் அந்த இங்கிலீஷ் வெர்ஷனை ஒரு 2-3 தடவை நீங்கள் வாசிக்கும், ரைட்? நான் எப்படியும் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு ஆர்டிகல் பை ஆர்டிகல். அந்த தமிழ்ல அந்த 26 உறுப்புரைகளையும் தமிழ், நான் முழு விதிகளையும் தமிழ்ல தர இல்லை, அந்த தலையங்கம் மட்டும் உங்களுக்கு வந்து நாங்கள் பிறகு உங்களுக்கு நோட்ஸா அனுப்பிவிடலாம், ரைட்? ரைட். அதை விட பாஸ் பேப்பர்ஸ்ல வந்த கேள்விகள், ஆவண சேகரிப்புடன் தொடர்புடைய கேள்விகள், ரைட்? இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இந்த ஆவண சேகரிப்பு அல்லது ஆவண திரட்டல் என்றால் என்ன, சரியா? நான் போர்ட்ல ஒவ்வொன்றா எழுதுறேன், அப்போ உங்களுக்கு வழியா விளங்கும். ஒவ்வொன்றா எழுதுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், முடிஞ்சா நீங்க இருக்கா ஒரு கோப்பில நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட்? அப்ப ஆவண சேகரிப்பு அல்லது ஆவண திரட்டல் சொல்லுவோம். ஆவண சேகரிப்பு அல்லது ஆவண திரட்டல், ரைட்? ஆங்கிலத்தில் நாங்கள் டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன், ரைட்? ஆவண சேகரிப்பு அல்லது ஆவண திரட்டல், டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன், ரைட்? இந்த டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் என்ற அர்த்தம், ரைட்? நாங்கள் இந்த சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடும் பொழுது இந்த ஏற்றுமதியாளருக்கும் இறக்குமதியாளருக்கும் இடையில்
இந்த ஆவணங்கள் பரிமாற்றிக் கொள்ளப்படும் ஒரு முறையின் மூலம் கொடுப்பனவு செய்து. ரைட், நான் சொன்ன அட்வான்ஸ் பேமெண்ட்லையும் ஓபன் அக்கவுண்ட்லையும் உங்களுக்கு வங்கிகளினூடாக ஆவணங்கள் பரிமாற்றப்படாது. ரைட், அட்வான்ஸ் பேமெண்ட்லையும் ஓபன் அக்கவுண்ட்லையும் டிரெக்டா டாக்குமெண்ட்ஸ் கஸ்டமருக்கு தான் போகும். அதாவது இம்போர்ட்டருக்கு போகும். எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டருக்கு டிரெக்டா அனுப்பி வைப்பார். இந்த டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன்லையும் பிறகு படிக்கிற டாக்குமெண்ட்ரி கிரெடிட்ஸ், ரைட், அந்த ரெண்டுலையும் தான் ஆவணங்கள் வங்கிகளின் ஊடாக பரிமாற்றிக் கொள்ளப்படும். அது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் பேசிக் தெரியணும். ஆவண சேகரிப்பிலையும் ஆவண கடிதம் எல்சியிலையும் தான் டாக்குமெண்ட்ஸ் வங்கிகளின் ஊடாக பரிமாற்றிக் கொள்ளப்படும். சரியா? ரைட். அப்ப இந்த ஆவண சேகரிப்பு அல்லது ஆவண திரட்டல் எவ்வாறு தொழிற்படுதுன்னு நாங்கள் பார்ப்போம். ரைட், உங்களுக்கு தெரியும் ஏற்றுமதியாளர், இறக்குமதியாளர், ரைட், எக்ஸ்போர்ட்டர், இம்போர்ட்டர், ரைட். இந்த இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில், ரைட், முதல் ஒரு ஒப்பந்தம் இருக்கும், விற்பனை ஒப்பந்தம், சேல்ஸ் கான்ட்ராக்ட். ரைட், எக்ஸ்போர்ட்டருக்கும் இம்போர்ட்டருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம், விற்பனை ஒப்பந்தம். ரைட், அந்த விற்பனை ஒப்பந்தத்தில் தான் என்ன அடிப்படையில் இந்த வர்த்தகம் நடைபெற போகுது. ரைட், ஓபன் அக்கவுண்டா, அட்வான்ஸ் பேமெண்டா, இல்லாட்டி டாக்குமெண்ட்ரி கலெக்ஷனா அல்லது டாக்குமெண்ட்ரி கிரெடிட், இந்த 4 கொடுப்பனவு முறைகளில் எதன் அடிப்படையில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நடைபெற போகுது என்பதை இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? அதுதான் ஃபண்டமெண்டல். முதலாவது இறக்குமதியாருக்கும் ஏற்றுமதியாளருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த நாங்கள் இப்ப பார்க்க போறது இந்த ஆவண சேகரிப்பு. ஆவண சேகரிப்பு அல்லது ஆவண திரட்டல் என்பது மூலம் உங்களுக்கு விளங்கணும், வங்கிகள் ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரி, ஒரு தபால் கந்தோர் போன்ற ஒரு தொழிற்பாட்டை மேற்கொள்ளும். அதாவது நீங்கள் ஒரு லெட்டரை போய் போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு போய் போஸ்ட் ஆபீஸ்ல லெட்டரை கொடுத்தோன்னே போஸ்ட் ஆபீஸ்ல லெட்டரை ரிசீவ் பண்ணி அது அங்கால உரிய நபருக்கு அந்த லெட்டரை அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு தொழிற்பாட்டை தான் வங்கிகள் இந்த ஆவண சேகரிப்பு அல்லது ஆவண திரட்டலில் அந்த முறைமையை மேற்கொள்ளும். சரியா? அப்ப உங்களுடைய ஏற்றுமதியாளர், உதாரணத்துக்கு ஒரு சைனால இருக்கு, ரைட், ஏற்றுமதியாளர் சைனால இருக்கு, ரைட், இறக்குமதியாளர் ஸ்ரீலங்கால இருக்கு, ரைட், ஏற்றுமதியாளர் சைனால, இறக்குமதியாளர் ஸ்ரீலங்கா, ரைட், உங்களுடைய எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட். அப்ப இவர்கள் 2 பேருக்கும் இடையில் அந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக இந்த ஆவண சேகரிப்பு நடைபெற போகுது. ரைட், ரைட். அப்ப இந்த ஆவண சேகரிப்பின் பிரகாரம் இந்த ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளருக்கு அனுப்பும் அந்த பொருட்களுக்கான ஆவணங்களை தனது வங்கியினூடாக அனுப்பி வைப்பார். ரைட், இங்க ஒரு பக்கம் பொருட்கள் வரும், ஏற்றுமதியாளர் பொருட்களை இறக்குமதியாளருக்கு அனுப்பி வைப்பார். இதுதான் அந்த பொருட்களுக்கான பொறிமுறை, பொருட்கள் கொண்டு செல்லப்படும் பொறிமுறை. ஏற்றுமதியாளர் களஞ்சிய சாலையிலிருந்து இறக்குமதியாளர் களஞ்சிய சாலை வரைக்கும் பொருட்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகுது. ரைட், கொண்டது கடல் மார்க்கமாக வரலாம், அல்லது ஆகாய மார்க்கமாக வரலாம், அல்லது தரை மார்க்கமாக வரலாம். ஏதாவது ஒரு முறைமையினூடாக, போக்குவரத்து முறைமையினூடாக பொருட்கள் இறக்குமதியாளருக்கு அனுப்பி வைக்கப்படும். சரியா? அது வந்து குட்ஸ், அது பொருட்கள் எடுத்து செல்லப்படும் முறைமை. வங்கியாளர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு அந்த பக்கத்தை
அவதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வங்கிகள் இந்த பொருட்கள் கொண்டு செல்லப்படும் பொறிமுறைக்கு எந்த விதத்திலும் பொறுப்பு கூற தேவையில்லை. சரியா? நாங்க பேசிக்கலி பொருள் எங்க இருந்து எப்படி வருது, எந்த கப்பல்ல வருது, எந்த பிளைட்ல வருது, எப்ப வருது, இதெல்லாம் வங்கியாளருக்கு தேவையற்ற விடை. சரியா? இங்க வங்கிகளினோட பங்களிப்பு என்ன? இந்த ஆவணங்களை கையாளும் டாக்குமெண்ட்ஸ். அது ஏற்றுமதியாளர் பொருட்களை அனுப்பி வைத்தவுடன், அதாவது பொருட்களை கப்பல் ஏற்றியவுடன் அந்த பொருட்களுக்கு உரித்துடைய அந்த ஆவணங்களை ஏற்றுமதியாளரின் வங்கிக்கு கையளிப்பார். அப்ப சைனால இருக்கிற எக்ஸ்போர்ட்டர் அவருடைய வங்கி. அப்ப அந்த வங்கியை நாங்கள் சொல்லுவோம் அனுப்பும் வங்கி. சரியா? இந்த ஆவண சேகரிப்புல இந்த டெர்மினாலஜி எல்லாம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளும். சரியா? இப்ப நாங்கள் படிப்படியாக நாங்கள் டெக்னிக்கல் ஜார்கன்ஸ், அதாவது உங்களுடைய யூசிபி யூஆர்சி ரூல்ஸுக்கு அமைவாக, ரைட், யூசிபி யூஆர்சி ரூல்ஸுக்கு அமைவாக நாங்கள் இந்த பொறிமுறைகளில் பங்கு கொள்ளும் உறுப்பினர்களை வெவ்வேறு விதமாக நாங்கள் பெயரிடுவோம். அந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு வடிவாக தெரியும். சரியா? அப்ப ஏற்றுமதியாளர் அவருடைய வங்கி, அதை நாங்கள் சொல்லுவோம் அனுப்பும் வங்கி. ரைட்? இந்த ஆவண சேகரிப்பில் இந்த ஏற்றுமதியாளருக்கு நாங்கள் வழங்கும் பெயர், ரைட், ஆவணங்களை வரைபவர் அல்லது முதல்வர். ரைட்? முதல்வர் என்று சொல்லுவோம். இந்த ஏற்றுமதியாளரை நாங்கள் முதல்வர் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் பிரின்சிபல். ரைட்? ஏற்றுமதியாளருக்கு இங்கு வழங்கும் பெயர் முதல்வர், அதாவது பிரின்சிபல். அவருடைய வங்கி, அவர் ஆவணங்களை கையளிக்கும் வங்கி, அனுப்பும் வங்கி. அதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ரெமிட்டிங் பேங்க். ரெமிட்டிங் பேங்க். சரியா? ஏற்றுமதியாளர் முதல்வர், பிரின்சிபல், அவருடைய வங்கி அனுப்பும் வங்கி அல்லது ரெமிட்டிங் பேங்க். ரைட்? அப்ப பொருட்கள் ஏற்றப்பட்டவுடன் அதற்கான ஆவணங்களை தன்னுடைய வங்கிக்கு கையளிப்பார். அப்ப அந்த ஏற்றுமதியாளரின் நாட்டில் உள்ள அந்த வங்கி, அதாவது சைனால உள்ள அந்த வங்கி, இலங்கையில் உள்ள இறக்குமதியாளருக்கு இறக்குமதியாளரின் வங்கியினூடாக அந்த ஆவணங்கள் கையளிக்கப்படும். ரெமிட்டிங் பேங்க் இறக்குமதியாளர் வங்கிக்கு அனுப்பி வைக்கும். அந்த இறக்குமதியாளர் வங்கியை நாங்கள் சொல்லுவோம் சேகரிக்கும் வங்கி. இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்வர், அவருடைய வங்கி அனுப்பும் வங்கி, ஏற்றுமதியாளர் நாட்டில் உள்ள வங்கி. அந்த அனுப்பும் வங்கி அந்த ஆவணங்களை யாருக்கு அனுப்பும்? இறக்குமதியாளர்கள் உள்ள வங்கிக்கு. சேகரிக்கும் வங்கி. இந்த சேகரிக்கும் வங்கியை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கலெக்டிங் பேங்க். கலெக்டிங் பேங்க். ரைட்? பிரின்சிபல், ரெமிட்டிங் பேங்க், கலெக்டிங் பேங்க். இந்த இறக்குமதியாளரின் வங்கி இந்த ஆவணங்களை பெற்றுக் கொண்ட பின்பு அந்த ஆவணங்களை இறக்குமதியாளருக்கு கையளிக்கும். இறக்குமதியாளரை நாங்கள் சொல்லுவோம் வரையி. ஆங்கிலத்தில் டிராவி என்று சொல்லுவோம். பிரின்சிபல், ரெமிட்டிங் பேங்க், கலெக்டிங் பேங்க், டிராவி. பொதுவான ஒரு ஆவண சேகரிப்பில் பங்கு கொள்ளும் உறுப்பினர்கள் ஏற்றுமதியாளர், அதாவது முதல்வர், பிரின்சிபல், அவருடைய வங்கி அனுப்பும் வங்கி அல்லது ரெமிட்டிங் பேங்க், எக்ஸ்போர்ட்டட் நாட்டில் உள்ள வங்கி, சேகரிக்கும் வங்கி அதாவது கலெக்டிங் பேங்க், இம்போர்ட்டட் உள்ள நாட்டில் உள்ள வங்கி, இம்போர்ட்டர், இறக்குமதியாளர், அவரை நாங்கள் சொல்லுவோம் வரையி அல்லது டிராவி. இதுதான் இந்த ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்படும் ஒழுங்குமுறை. அப்ப அங்கால குட்ஸ், இங்கால டாக்குமெண்ட்ஸ். சரியா? உங்களுக்கு இந்த சர்வதேச வர்த்தகத்தில் ரைட்
பொதுவாக நாங்கள் ரைட் பொருட்கள் கொண்டு செல்லப்படும் முறைமை தொடர்பாக எங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் அவதானிக்க வேண்டிய விடயம் இந்த ஆவணங்கள் எவ்வாறு பரிமாற்றிக்கொள்ளப்படும். ரைட் ரைட் இதுவரைக்கும் விளங்கிச்சா? Any doubts? Okay. Okay, sir. இவங்கள யாரு மியூட் பண்ணி வச்சிருக்காங்க? இவங்களா ஐபிஎஸ்எல் மியூட் பண்ணி வச்சிருக்காங்க? நாங்க கழிக்கிறது விளங்குது இல்லையா சார் உங்களுக்கு? ஹலோ ரைட் பாப்போம். ரைட் அப்ப உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் விளங்கணும். இந்த ஆவண சேகரிப்பில் பங்கு கொள்ளும் உறுப்பினர்கள் ரைட் ஏற்றுமதியாளர், அவருடைய வங்கி, பிறகு இறக்குமதியாளரின் வங்கி, பிறகு இறக்குமதி ஆளர். ரைட் ரைட் சில சந்தர்ப்பங்கள்ல இந்த ஏற்றுமதியாளர் அனுப்பும் இந்த ஆவணங்கள் ரைட் இறக்குமதியாளரின் வங்கிக்கு அனுப்பப்படாமல் பிரிதொரு வங்கியின் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும். அதாவது இந்த இறக்குமதியாளர் வங்கி உங்களோட கலெக்டிங் பேங்க்கு டாக்குமெண்ட்ஸ் வர நேரம் அந்த பேங்க்ல உங்களோட இறக்குமதியாளருக்கு அக்கவுண்ட் இருக்காது. சரியா? அப்ப அக்கவுண்ட் இருக்கிற பேங்க்குக்கு இந்த கலெக்டிங் பேங்க் அந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வைக்க வேண்டி வரும். சரியா? அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கலெக்டிங் பேங்க் பிரிதொரு வங்கியின் மூலம் இறக்குமதியாளருக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கும். அந்த வங்கியை நாங்கள் சொல்லுவோம் சமர்ப்பிக்கும் வங்கி, அதாவது பிரசன்டிங் பேங்க். ரைட் சமர்ப்பிக்கும் வங்கி, அதாவது பிரசன்டிங் பேங்க். ரைட் பொதுவாக அநேகமான சந்தர்ப்பங்களில் இந்த இறக்குமதியாளரின் வங்கி கலெக்டிங் பேங்க் ஆகவும் பிரசன்டிங் பேங்க் ஆகவும் தொழிற்படும். அதாவது சேகரிக்கும் வங்கியாகவும் சமர்ப்பிக்கும் வங்கியாகவும் ஒரே வங்கிதான் அதிகமான சந்தர்ப்பங்களில் தொழிற்படும். சில சமயங்களில் இந்த இறக்குமதியாண்ட வங்கிக்கு நேரடியாக ஆவணங்கள் பெற்றுக்கொள்ளப்படாத பொழுது இந்த சேகரிக்கும் வங்கி பிரிதொரு வங்கியின் மூலம் இந்த இறக்குமதியாளருக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கும். சரியா? அந்த இடையில இருக்கிற வங்கியை நாங்கள் சொல்லுவோம் சமர்ப்பிக்கும் வங்கி. ரைட் அதிகமான சந்தர்ப்பங்கள் இந்த கலெக்டிங் பேங்க்கும் பிரசன்டிங் பேங்க்கும் ஒரே பேங்க். சில சந்தர்ப்பங்கள்ல கலெக்டிங் பேங்க் பிரசன்டிங் பேங்க் ஊடாக இந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணும். உதாரணத்துக்கு சைனாவில் இருக்கிற பேங்கை நாங்கள் வச்சு சொல்லுவோம் பேங்க் ஆஃப் சைனா. பேங்க் ஆஃப் சைனால இருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வருது. பேங்க் ஆஃப் சைனால இருந்து உங்களோட இம்போர்ட்டருக்கு டாக்குமெண்ட் வருது. ரைட் அப்ப உங்களோட இம்போர்ட்டர் பேங்க் வந்து பீப்பிள்ஸ் பேங்க். பீப்பிள்ஸ் பேங்க்ல தான் உங்களோட இம்போர்ட்டர் அக்கவுண்ட் வச்சிருக்கு. ஆனால் இந்த பேங்க் ஆஃப் சைனா டாக்குமெண்ட்ஸ் அனுப்புது பேங்க் ஆஃப் சிலோன். ரைட் பேங்க் ஆஃப் சைனா பேங்க் ஆஃப் சிலோனுக்கு, அதாவது பேங்க் ஆஃப் சிலோனுக்கு தான் டாக்குமெண்ட்ஸ் வருது.
ஆனால் பேங்க் ஆஃப் சிலோன்ல உங்களோட கஸ்டமருக்கு அக்கவுண்ட் இல்லை. எங்க இருக்கு? பீப்பிள்ஸ் பேங்க். அப்ப பேங்க் ஆஃப் சிலோன் கலெக்டிங் பேங்க், பீப்பிள்ஸ் பேங்க் பிரசன்டிங் பேங்க். சரியா? உங்களோட பேங்க் ஆஃப் சிலோன்ல உங்களோட கஸ்டமருக்கு அக்கவுண்ட் இருந்தால் சரியா, அப்ப அவர் இன்னொரு வங்கியை தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க் ஆஃப் சிலோன் டைரக்டா இம்போர்ட்டருக்கு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணு. ரைட்? Right. Right. Up to this point, clear? Any doubts? ஒரு ஆவண சேகரிப்பில் பங்கு கொள்ளும் உறுப்பினர்கள். ரைட்? இது அடிக்கடி உங்களுடைய எக்ஸாம்ல வர ஒரு கேள்வி. ஆவண சேகரிப்பில் பங்கு கொள்ளும் உறுப்பினர்கள். ரைட்? அந்த உறுப்பினர்களின் பெயர்கள் இந்த ஆவண சேகரிப்பில் நாங்கள் பயன்படுத்தப்படும் சொற்பதங்களோட ஒப்புற நேரம் ஆவண கடிதத்தில் நாங்கள் பாவிக்கிற அந்த வேர்ட்ஸ் டிஃபரண்ட். ரைட்? அப்ப நீங்கள் டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன்ல நீங்கள் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டருக்கு பாவிக்கிற சொற்கள் வேற, அது மாதிரி நாங்கள் படிப்போம் எல்சியில பாவிக்கிற நேரம் வேற விதம். சரி, அப்ப நீங்கள் அதுகளை கவனமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட்? ரைட். இப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் அடுத்தது உங்களுக்கு இந்த ஆவண சேகரிப்புல விளங்கணும். இப்ப இந்த எக்ஸ்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ் அவட பேங்க்கு கொடுத்தோடனே இந்த அனுப்பும் வங்கி, அதாவது எக்ஸ்போர்ட்டட் பேங்க் இந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ண தேவையில்லை. அவர் கொடுக்கிற டாக்குமெண்ட்ஸை டைரக்டா அனுப்பும். சரியா? அதாவது ஒரு விதமான பரிசோதனை, ஆவண பரிசோதனை இடம்பெறாது. நாங்கள் எல்சியில படிக்கிறேன்னு பார்ப்போம், அங்கு ஆவண பரிசோதனை மிக முக்கியம். இங்க கலெக்ஷன்ல இந்த ஆவண பரிசோதனை எதுவும் நடைபெறாது. இப்போதைக்கு நீங்க ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளணும். நான் சொன்ன மாதிரி, அதாவது இது லெட்டர், நீங்க போய் லெட்டரை கொடுக்குறீங்க எங்க போஸ்ட் ஆபீஸுக்கு. அப்ப அங்க போஸ்ட் ஆபீஸ்ல லெட்டர் திறந்து இது என்ன லெட்டர் என்ன இருக்கு ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. நீங்க கொடுக்குற லெட்டர் அங்க அனுப்பி வைப்பாங்க. அதான் இதுதான் இவர் இங்க கையளிக்கிற டாக்குமெண்ட்ஸ் அப்படியே இவர் இந்த பேங்க் அனுப்பும். இந்த கலெக்டிங் பேங்க்கும் டாக்குமெண்ட்ஸ் எந்த விதமான பரிசோதனை இல்லாமல் இறக்குமதியாளருக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கும். அப்ப இங்க டாக்குமெண்ட்ஸ் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு எந்த விதமான பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படாது, அனுப்பி வைக்கப்படும். சரி, அப்ப அது அடுத்த பேசிக் விடயம் உங்களுக்கு தெரியணும் இந்த ஆவண சேகரிப்பு தொடர்பாக. ரைட்? அப்ப இந்த ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்படும் பொழுது அந்த ஆவணங்களின் கையாள்கள் இரண்டு விதமாக நடைபெறும். ரைட்? அப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நாங்கள் சொல்லுவோம், ஒன்று டிபி முறை அல்லது டிஏ முறை. இந்த ஆவண திரட்டல் அல்லது ஆவண சேகரிப்பில் ஆவணங்கள் பரிமாற்றப்படும் விதம் இரண்டு வகையில் கையாளப்படும், ஒன்று டிபி அல்லது டிஏ. சரியா? அதாவது டிபின்னு சொல்லுவோம், டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட், கொடுப்பனவுக்கு எதிராக ஆவணங்கள் விடுவிப்பு. டிஏ டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளலுக்கு எதிராக ஆவணங்கள் விடுவிப்பு. சரியா? அப்ப அந்த இரண்டு விதங்களில் ஏதாவது ஒரு முறையில் தான் உங்களுக்கு இந்த ஆவணங்கள் பெற்றுக்கொள்ளப்படும். சரியா? அந்த அந்த வகைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலே உங்களுக்கு விளங்கும். டிபி என்றால் டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட், நீங்கள் கொடுப்பனவை செய்த பின்புதான் ஆவணங்களை விடுவிக்கும். உங்களுக்கு டிபி டாக்குமெண்ட் வந்து பேங்க் ஆஃப் சைனால இருந்து பேங்க் ஆஃப் சிலோனுக்கு வருது. பேங்க் ஆஃப் சிலோன்ல வந்தோடனே நீங்கள் சும்மா டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலாம். சரியா? அப்ப இது டிபி டாக்குமெண்டாக இருந்தால் உதாரணத்தை வச்சுக்கொள்வோம், உங்களுக்கு $10,000 $10,000 டிபி டாக்குமெண்ட் ஒன்று வருது.
அப்ப $10,000 பெறுமதியான ஒரு டிபி டாக்குமெண்ட் வந்த உடனே இறக்குமதியாளருக்கு சும்மா டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலாம். சரியா? இந்த பெறுமதியை பெற்றுக்கொண்ட பின்புதான் நீங்கள் ஆவணங்களை கையளிக்கும். ஆனால் இதே $10,000 டாக்குமெண்ட் உங்களுக்கு டிஏ அடிப்படையில் வந்தால் டாக்குமெண்ட்ஸ் அகைன் அக்செப்டன்ஸ். அதாவது கொடுப்பனவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்றுக்கொள்ள. லால படிச்சிருப்பீங்க, உங்களுடைய ஐஏபிஎஃப் லால என்னது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாற்றுண்டியல் என்னது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் உங்களோட எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டோட பேருக்கு ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வரைவார், ஒரு மாற்றுண்டியல் வரைவார். இந்த பெறுமதி $10,000. இந்த மாற்றுண்டியல் $10,000 உங்களுக்கு டிஏ அடிப்படையில் வருது. அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்தோன்னு நாங்கள் என்ன செய்வோம், இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை மட்டும் முதல் உங்களுடைய இறக்குமதியாளர் கொடுத்து அவர் இதை அக்செப்டட் ஏற்றுக்கொள்வார் என்று சைன் பண்ணுங்க. சரியா? அந்த மாற்றுண்டியலை மட்டும் நீங்கள் கொடுத்து உங்களுடைய இறக்குமதியாளரின் அந்த ஏற்றுக்கொண்டலை பெற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் அந்த ஆவணங்களை இறக்குமதியாளருக்கு கையளிக்கும். அதான் டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் அக்செப்டன்ஸ். அப்ப டிபி காசு எடுத்து போட்டு டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும், டிஏ அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை சைன் பண்ணி அக்செப்ட் பண்ணி போட்டு ஒரு விதமான கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் அந்த ஆவணங்களை விடுவிப்பீர்கள். சரியா? ரைட். உங்களுக்கு தெரியும், 10,000 டிபில இருந்தால் 10,000 பே பண்ணி போட்டு தான் டாக்குமெண்ட்ஸை கொடுப்பீங்க. சரியா? அப்ப 10,000 எப்படி பே பண்ணுவார் உங்களோட கஸ்டமர்? உங்களோட கஸ்டமர் எப்படி $10,000 பே பண்ணுவார்? அரணி யாராவது எப்படி கஸ்டமர் $10,000 பே பண்ண போறாரு இப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு? మీ స్టూడెంట్స్ మీ మీ म्यूट कर लेते हैं स्टूडेंट्स ला नहीं आपको मैं इवन कथा कर रहा था मैं है ना मत கொஞ்சம் இருக்க நான் சொன்னேன் அந்த மியூட் பண்ணிருக்க எனக்கு விளங்குதில்லை உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ போல. ரைட். $10,000 அது எப்படி நீங்கள் இப்ப இறக்குமதியாளர் இருந்து பெற்றுக்கொள்ள போறீங்க? கஸ்டமர்ட்ட டாலர்ஸ் இருக்கா, இம்போர்ட்டர்ஸ்ட்ட டாலர்ஸ் இருக்கா? எப்படி பே பண்ணுவார் கஸ்டமர்? டாலர்ஸ். இம்போர்ட்டட் டாலர்ஸ் இல்ல, அவர் பே பண்ண போறது என்னது? ஸ்ரீலங்கன் ரூபீஸ். ரைட். $10,000 டாக்குமெண்ட் வந்த உடனே அவர் அதுக்கு ஈக்குவலன்ட் ஸ்ரீலங்கன் ரூபீஸ் பே பண்ணும். ரைட். அப்ப அண்டையான் ரேட், ரைட், எப்ப டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வருதோ அன்றைக்கு இருக்கிற என்னது உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட். எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல कथा कर हेलो இப்போ கேக்குதா கைதா நிஷாந்தன்? ஹலோ பாருங்க விளங்குதா? ஹலோ ஓகே ஓகே ரைட். இங்க மைக் மியூட் ஆகிருக்கு போல. ரைட். ஓகே 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 ரைட். தேங்க்ஸ். ரைட். உங்களோட ஃபீட்பேக் பெறாம எனக்கு அதான்
உங்களோட ஃபீட்பேக் இருந்தால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு விளங்குதா இல்லையாண்டு. ரைட் ரைட். அப்ப இந்த பேசிக்ஸ் வினயம் படிச்ச விளங்கிச்சா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஆவண திரட்டல் அல்லது ஆவண சேகரிப்பில் நாங்கள் பார்த்தோம் பங்கு கொள்ளும் உறுப்பினர்கள், எவ்வாறு பொருட்கள் கொண்டு செல்லப்படுது, எவ்வாறு ஆவணங்கள் பரிமாற்றப்படுது. ரைட், இதுவரைக்கும் விளங்கிச்சா? எனி டவுட்ஸ்? யாராவது கிளாரிஃபிகேஷன்? நாளைக்கு ஓகேயா? இதே மாதிரி முறையில தானே எல்சியு நடைபெறும் சார். எல்சியு இதே மாதிரி ஒரு பேமெண்ட் மெத்தட் ஒன்று தானே சார்? இதே ப்ராசஸ். எல்சியில இதே மாதிரி தான் போகும். ஆனால் அங்க நாங்கள் பேங்க்ஸுக்கு சொல்ற பெயர்கள் வேற, டாக்குமெண்ட்ஸ் கையாளுற விதம் வேற, அங்க எல்சியில நாங்கள் ஓபன் பண்ற எல்சி டைப்ஸ் வேற. சரியா? பொதுவாக ஏற்றுமதியாளர் வங்கியில இருந்து இறக்குமதியாளர் வங்கிக்கு தான் அங்கேயும் டாக்குமெண்ட்ஸ் கையாளப்படும். ஆனா இங்க நாங்கள் கலெக்ஷன்ல அனுப்புற மாதிரி டாக்குமெண்ட்ஸை சும்மா அனுப்பலாம். சரி, அது நாங்கள் பிறகு பார்ப்போம். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் இன் ஆர்டர் இருந்தால் தான் நீங்கள் அதை அனுப்பலாம். அங்க பலவிதமான டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கு. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு யூசிபி 600 ரூல்ஸ் படிக்கிற நேரம் கூட டெக்னிக்காலிட்டி உங்களோட எக்ஸாம் கேள்வியிலையும் நீங்கள் யூசிபியை ஸ்கோப் பண்றது கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் இந்த யூஆர்சி கலெக்ஷனை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க. 26 உறுப்புரைகள், 26 ஆர்டிகல் படிக்க போறோம். சரியா? இது உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியது. மற்றது இந்த பொறிமுறையும் இலகுவாக நீங்க, அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட்லையும் வங்கிகளுக்கும் இதை கையாளுறது வெகு சுலபம். ரைட், எந்த விதமான டாக்குமெண்ட்ஸை செக் பண்ண தேவையில்லை. டாக்குமெண்ட்ஸ் வந்தோன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது இது டிபியா டிஏயா. ரைட், டிபி என்றால் நீங்கள் உங்களுடைய இறக்குமதியாளரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்ட பின்புதான் ஆவணங்களை விடுவிக்கணும். டிஏ என்றால் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாற்றுண்டியலை ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் ஆவணங்களை கையளிக்கலாம். சரியா? ரைட், டிஏண்டா பொதுவா ஒரு ஃபியூச்சர் டேட், ஒரு 30 நாளுக்கு பிறகு பேமெண்ட்டோ, 60 நாளைக்கு பிறகு பேமெண்ட்டோ, 90 டேஸுக்கு பிறகு. அது நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த விற்பனை ஒப்பந்தம். அப்ப இம்போர்ட்டருக்கும் எக்ஸ்போர்ட்டருக்கும் இடையில் உள்ள அந்த சேல்ஸ் கான்ட்ராக்டின் பிரகாரம் அப்ப அங்க 2 பேருக்கும் ஒரு உடன்பாடு. ரைட், இறக்குமதியாளர் சொல்லுவார், எனக்கு நீங்கள் பொருட்களை அனுப்பி வைங்க, நாங்கள் உங்களுக்கு 30 நாள்ல பேமெண்ட் செய்வோம். அப்ப நாங்கள் சொல்லுவோம் டிஏ 30 டேஸ். அவர் 60 நாள்ல பேமெண்ட் செய்யறதுக்கு இணங்கி இருப்பார். அப்ப டிஏ 60 டேஸ். 90 நாட்கள்ல பேமெண்ட் செய்ய விளங்கி இருப்பார். அப்ப டிஏ. நாங்கள் அந்த ஆவணங்கள் வரதை பொறுத்து நாங்கள் பார்ப்போம். டிபி என்றால் உடனடியாக கொடுப்பனவை உங்களுடைய வாடிக்கையாளர் மேற்கொண்ட பின்புதான் நீங்கள் ஆவணங்களை கையளிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒழிய நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்டா போய் இங்க கலெக்ஷன்ல செக் பண்ண போறது இல்லை. அது உங்களுக்கு வடிவாக விளங்கணும். இந்த டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் கையாளப்படும், அதாவது இந்த ஆவண திரட்டல் நடைபெறும் பொறிமுறை. ரைட், அப்ப இங்க நான் சொன்ன டிபி $10,000 என்றால் அப்ப உங்களுக்கு நாளைக்கு 19ஆம் தேதி மண்டே உங்களுக்கு பேங்க் டாக்குமெண்ட் வருது. நாளைக்கு 19 ஜூலை 21. ரைட், பேங்க் ஆஃப் சைனால இருந்து பேங்க் ஆஃப் சிலோனுக்கு டிபி டாக்குமெண்ட் ஒன்று வருது. வந்தோன்னா நீங்கள் ரிசீவ் டேட் போடுறீங்க 19 ஜூலை, ரிசீவ் பை பேங்க் ஆஃப் சிலோன். ரைட், பெறுமதியை பார்க்குறீங்க $10,000. ரைட், ஏற்றுமதியாளர் ஏபிசி கம்பெனி இன் சைனா, இறக்குமதியாளர் XYZ ஸ்ரீலங்கா. ரைட் ரைட், இப்போ ஏதாவது ஒரு பொருட்கள் வருது. சரியா? அப்ப இந்த $10,000 டாக்குமெண்ட் வந்த உடனே பேங்க்ல நாங்கள் செய்வோம் என்ன, டாக்குமெண்ட் வந்த உடனே நாங்கள் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? ரைட், அப்ப இதுதான் இப்ப நான் உங்களுக்கு இந்த சொல்ற இந்த பொறிமுறை தான் நாங்கள் பிறகு அந்த URC 522 26 ஆர்டிக்கலும் பார்க்க போறோம். ரைட், இதுல இருக்கிற உறுப்பினர்கள் யார், இந்த DPDA 2 வகை. இப்ப இந்த உறுப்பினர்கள் ஆர்டிக்கல் 3. ரைட், URC ஆர்டிக்கல் 3ல இந்த உறுப்பினர்களை பத்தி சொல்லுது. இந்த கலெக்ஷன் DPDA டைப்ஸ் ஆர்டிக்கல் 7. ரைட், அந்த எக்ஸெப்டன்ஸ். ரைட், அதுக்கு ஒரு தனி ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 22. ரைட், அப்படி இந்த பொறிமுறையில்
இந்த நடைபெறும் இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் உங்களோட ஆர்டிகல்ஸ் இருக்கு. யார் யாருக்கு பொறுப்பு, வங்கிகள் பொறுப்பு கூறணுமா தேவையில்லை. இடையில டாக்குமெண்ட்ஸ் வரேன், இடையில ஒரு இடத்துல டாக்குமெண்ட் மிஸ்பிளேஸ் ஆகும், அப்ப அதுக்கு நாங்கள் பொறுப்பா இல்லையா? ரைட் ரைட். இந்த பேமெண்ட் இப்ப $10,000 உங்களோட கஸ்டமர் பே பண்ணுவோம். அப்ப நாளைக்கு உங்களுக்கு மண்டே 19 ஜூலை உங்களுக்கு $10,000 டாக்குமெண்ட் வருது. அப்ப வந்த உடனே நீங்கள் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப அது உங்களோட ஆர்டிகல் 9 சொல்லுது, பேங்க் ஷுட் ஆக்ட் இன் குட் ஃபேத் வித்தவுட் நெக்லிஜென்ஸ். அது வந்து என்னது, பொதுவாக நீங்கள் வங்கியில் கடமை புரியும் எந்த ஒரு இடத்துக்கும் பொருந்தும். என்ன, as bankers we should act in good faith without negligence. நன்னடத்தையுடனும் எந்தவித கவனையினமின்றி நீங்கள் உங்களுடைய வங்கி கடமைகளை கையாள வேண்டும். அப்ப மண்டே டாக்குமெண்ட் ஒன்று வந்து நீங்கள் உடனடியாக உங்களுடைய இறக்குமதியாருக்கு இங்க டாக்குமெண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் ரைட், நீங்கள் 1 வீக்கா டாக்குமெண்ட்ஸை வச்சு கொண்டிருந்தால் என்னது, அந்த யார் பொறுப்பு கூறணும்? கட்டாயம் வாடிக்கையாளர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடரலாம். ஏன் டாக்குமெண்ட் வந்து 1 வீக்கா நீங்கள் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாம வச்சிருக்கீங்க. அது உங்களோட கவனையினம். ரைட், உங்களோட கவனையினத்தால் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம போயிருப்பீங்க. சரியா? இதெல்லாம் உங்களோட யூஆர்சி ஆர்டிக்கல்லையும் எடுத்து கூறப்பட்டிருக்கு. ரைட், அப்ப வங்கிகள் இங்க ஸ்பெஷலி கலெக்ஷன்ல எங்களுக்கு இருக்கிற வங்கிகளுக்கு இருக்கிற பொறுப்பு தான் உடனடியாக தொழிற்படுறது. டாக்குமெண்ட் வந்தோடனே அதை உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணணும். ரைட், உங்களோட கஸ்டமர் டாக்குமெண்ட்ஸ் எடுக்காட்டி அதை உடனடியாக ஏற்றுமதியான வங்கிக்கு தெரியப்படுத்தணும். உங்களோட கஸ்டமர் பே பண்ணணும், அந்த பேமெண்ட் உடனடியாக எக்ஸ்போர்ட்டருக்கு அனுப்பி வைக்கணும். இந்த மாதிரி வங்கிகள் உடனடியாக தொழிற்பட வேண்டியதுதான் இந்த ஆவண சேகரிப்பில் வங்கிகளுக்கு இருக்க முக்கிய ஒரு கடமைப்பாடு. அதை தவிர வங்கிகள் கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இல்லை. அடுத்த வித்தியாசம் நாங்கள் பிறகு எல்சிக்கும் இங்கேயும் பார்க்க போறது, எல்சியில வங்கிகளுக்கு கொடுப்பனவு தொடர்பான ஒரு கடப்பாடு இருக்கு. கலெக்ஷன்ல வங்கிகளுக்கு கொடுப்பனவு தொடர்பாக எந்த விதமான கடப்பாடும் இல்லை. உங்களோட கஸ்டமர் பே பண்ணால் நீங்க பே பண்ணுவீங்க, உங்களோட கஸ்டமர் பே பண்ணாட்டி நாங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ரைட். அப்ப மண்டே வார டாக்குமெண்ட் $10,000. அப்ப உங்களோட ரேட் மண்டே 204 rupees வைப்போம். உங்களோட செல்லிங் ரேட் ஏன் செல்லிங் ரேட், யாராவது பேங்க்ல நீங்க டெய்லி உங்களோட பையிங் ரேட் செல்லிங் ரேட் இருக்கும். ஏன் கஸ்டமருக்கு செல்லிங் ரேட் கோட் பண்றீங்க? கொடுப்பனவு செய்யறதுனால. யா, காரணம் என்ன நடக்குதுங்க, இங்க டாலர்ஸ் யார்கிட்ட இருக்கு, யாருக்கு டாலர்ஸ் தேவை? இம்போர்ட்ல டாலர்ஸ் யாருக்கு தேவை, பேங்க்குக்கா கஸ்டமருக்கா? கஸ்டமருக்கு. ஏன்னா கஸ்டமர் டாலர்ஸ் இல்ல, அவர் இம்போர்ட்டர், அவர்கிட்ட இருக்கு என்னது ரூபீஸ். அப்ப அவருக்கு டாலர்ஸ் தேவை. அப்ப பேங்க் என்ன செய்யும், டாலர்ஸை விற்கும், கஸ்டமர் வாங்குவார். அப்ப நாங்கள் எப்பவும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பப்ளிஷ் பண்ண நேரம் உங்களோட டெய்லி பேங்க்ஸ் உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஷீட்டை பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேட் பையிங் ரேட் எப்பவும் அது வங்கிக்குரிய செல்லிங் ரேட், வங்கிக்குரிய பையிங் ரேட். நாங்கள் படிப்போம், நான் சொன்ன அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் கால்குலேஷன் ஒரு தனி கேள்வி. ரைட், அந்த நேரம் நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். சரியா? உங்களுக்கு இப்போதைக்கு விளங்கி சொல்லுங்கள், என்னது, நாங்கள் இம்போர்ட்டருக்கு டாலர்ஸை விற்க போறோம். அப்ப மண்டே இருக்கிற செல்லிங் ரேட் 204 rupeesல நாங்கள், அதாவது $10,000 into 204. ரைட், இந்த பெறுமதி பிளஸ் உங்களோட பேங்க் சார்ஜஸ். ரைட், வங்கிகள் என்னது எல்லாம் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் என்னது சேரிட்டி சர்வீஸ் இல்லை, என்ன நாங்கள் எங்களுடைய கமிஷன் ஃபீ பேஸ் ரைட் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த ஆவணங்களை கையாளும். அப்போ உங்களோட சார்ஜஸ் டாக்குமெண்ட் வேல்யூ பிளஸ் உங்களோட சார்ஜஸை நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு டெபிட் பண்ணி ஆவணங்களை விடுவிப்பீங்க. சரியா? டெபிட் கஸ்டமர்
ரைட். கொஞ்சம் நான் இது இந்த கலெக்ஷன்ல இருந்து கொஞ்சம் அந்தால போறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு. போன கிளாஸ்ல நான் படிச்சதை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாக்குறது. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, $10,000 டாக்குமெண்ட கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க. கொடுக்குற நேரம் நீங்கள் கஸ்டமர் இருந்து ரூபீஸ் வாங்குறீங்க. ரூபீஸ் வாங்கி கொடுக்குறீங்க. ரைட். இந்த கலெக்ஷன் இவ்வளவு நாளும் ரைட், இவ்வளவு நாளும் வங்கிகளுக்கு சுலபமாக கையாண்ட ஒரு கொடுப்பனவு முறைதான் இந்த கலெக்ஷன். ஆனா இப்ப இந்த கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா வங்கிகளுக்கு ஒரு பெரிய தலையிடி. காரணம் டாலர் லிக்விடிட்டி. இப்ப தெரியும் உங்களுக்கு, டாலர் பற்றாக்குறை மார்க்கெட்ல. பொதுவாக இப்ப வங்கிகள் என்னது, இந்த ஆவண சேகரிப்பை கையாள்வதில் கூடிய நாட்டம் காட்டுவதில். காரணம் உங்களுக்கு தெரியாமலே டாக்குமெண்ட்ஸ் வரும். டிபிடிஏ உங்களுக்கு தெரியாது எப்ப வரும் எப்ப வராது. ரைட். எல்சி ஒன்று ஓபன் பண்ணா உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த எல்சி ஒன்று ஓபன் பண்றீங்க, அதுக்கு கீழே டாக்குமெண்ட் வரும். ஆனா டிபிடிஏ உங்களுக்கு தெரியாது. அது இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம். அது உங்களோட கஸ்டமருக்கு தான் தெரியும். அவர் ஒரு ஆர்டர் பண்ணி அதுக்கு கீழே டாக்குமெண்ட் ஒன்று வரும், கலெக்ஷன். சரியா? இந்த டாலர் ஷார்டேஜ், இப்ப வங்கிகளுக்கு இந்த டாலர் பற்றாக்குறையினால் இப்பொழுது இந்த கலெக்ஷன் டாக்குமெண்ட்ஸை கையாள்வதில் வங்கிகள் பெரிது நாட்டம் காட்டுவதில். இப்ப நாங்கள் கூட இப்ப டிஸ்கரேஜ் பண்றோம். ரைட் ரைட். நாங்கள் ஒரு சாதாரண சூழ்நிலை எடுத்துக்கொண்டால் இந்த டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் கையாள்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரியா? உங்களுக்கு கஸ்டமருக்கு டாலர் தேவை, நீங்கள் ரூபீஸ் எடுத்துக்கொண்டு டாலர்ஸ் அவருக்கு விற்கிறீங்க. அப்ப செல்லிங் ரேட்ல கஸ்டமர் டெபிட் பண்றீங்க. ரைட். அப்ப பேங்க்ல நாங்கள் பாஸ் பண்ண போற டபுள் என்ட்ரி என்னவா இருக்க போகுது? டெபிட் கஸ்டமர், கிரெடிட். யாராவது என்ன அக்கவுண்ட கிரெடிட் பண்ணுவீங்க? டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் அக்கவுண்ட் அண்ட் டிடி கலெக்ஷன் அக்கவுண்ட். பொதுவா நாங்கள் அந்த ஒரு கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ற நேரம் தான் அந்த கலெக்ஷன் அதெல்லாம் புக் லான்ச் பண்ணுவோம். இப்ப அந்த பில்லை நாங்கள் பே பண்ண போறோம். ரைட். அந்த பில்லை பே, இப்ப இந்த காசு யாருக்கு போகணும்? $10,000 சைனாக்கு போகும். கிரெடிட் நோஸ்ட்ரோ சார். யார் கிரெடிட் நோஸ்ட்ரோ? ருஷாந்தினி. ருஷாந்தினி. ரைட். கிரெடிட் நோஸ்ட்ரோ. அப்ப அதான் ஒரு டபுள் என்ட்ரி, டெபிட் கஸ்டமர், கிரெடிட் நோஸ்ட்ரோ. போனக்கெல்லாம் பார்த்தோம். நோஸ்ட்ரோ அக்கவுண்ட் அவ அக்கவுண்ட் வித் யூ. ரைட். அப்ப எங்களோட டாலர் அக்கவுண்ட் எங்க இருக்கோ யூஎஸ்ல, அந்த நோஸ்ட்ரோ அக்கவுண்ட கிரெடிட் பண்ண போதும். அதுக்கு HSBC நியூயார்க் உண்டா, அப்ப டெபிட் பண்ண கஸ்டமர் கிரெடிட் HSBC நியூயார்க். அது உங்களோட பேங்க்ல நீங்க பாஸ் பண்ற டபுள் என்ட்ரி. ரைட். சரி. அப்ப நான் சும்மா உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக இது சொல்றேன். கலெக்ஷன்ல இதான் நாங்கள் பாஸ் பண்ற என்ட்ரி, டெபிட் கஸ்டமர், கிரெடிட் நோஸ்ட்ரோ. ரைட். நோஸ்ட்ரோன்னா உங்களுக்கு நாங்கள் போன கிளாஸ் வடிவா பார்த்தோம். சரியா? அப்ப நீங்கள் இங்க $10,000 ரூபீஸ் எடுத்துக்கொண்டு கஸ்டமர் டெபிட் பண்ணி போட்டு அந்த $10,000 உடனடியாக நீங்கள் என்னது ஏற்றுமதியாளருக்கு செல்லும் விதத்தில் அந்த $10,000 அனுப்பி வைக்கும். சரியா? அது குட்ஸ் போட இது உங்களுக்கு தேவையில்லை. டாக்குமெண்ட்ஸ் வருது, வார நேரம் பார்க்கணும். அது டிபியா டிஏண்டா? டிபி என்றால் காசை எடுத்து போட்டு தான் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும். டாக்குமெண்ட்ஸை கையளிச்ச உடனே நீங்கள் இந்த காசை அனுப்பி வைக்கும். சரியா? இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேங்க் ட்ரெஷரிக்கு நீங்கள் பொசிஷன் ஷீட்ல ரிப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு ஒரு டிபி டாக்குமெண்ட் $10,000, பட் டீலர்ஸ் பண்ற ரேட்டை தான் நீங்கள் அந்த பொசிஷன் ஷீட்ல போடுவீங்க. சரியா? என்ன ரேட்ல நீங்கள் கஸ்டமர் டெபிட் பண்றீங்க. ரைட். நோஸ்ட்ரோ இது வந்து உங்களோட பொசிஷன் ஷீட். ரைட். அப்ப $10,000 அதை அனுப்பி வச்சு உடனடியாக அனுப்பி வைக்கும். இது ஒரு ஆர்டிகல் இருக்கு உங்களோட யூஆர்சியில, கொடுப்பனவை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். ரைட். கொடுப்பனவை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். ஆர்டிகல் 16, யூஆர்சி ஆர்டிகல் 16. ரைட். நீங்க எடுத்த உடனே நீங்கள் வச்சுக்கொண்டாதான் ரோல் பண்ணலாம். ரைட். உங்களோட கஸ்டமர் கொடுத்த காசை வச்சுக்கொண்டு நீங்கள் ரோல் பண்ணலாம். அதாவது மண்டே டாக்குமெண்ட் கொடுத்து போட்டு ஃப்ரைடே காசு அனுப்பிடலாம். ரைட். மண்டே
டாக்குமெண்ட்ஸை கொடுத்து போட்டு ஃப்ரைடே அனுப்பிடாது. மண்டே நீங்கள் கஸ்டமர் டெபிட் பண்ணால் மண்டேயே சைனாக்கு காசு போற மாதிரி நீங்கள் அனுப்பும். அது பிறகு அந்த வேல்யூ டேட் பார்ப்போம். அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு பேசிக் உங்களுக்கு விளங்கணும். டிபியில ஒரு டாக்குமெண்ட் வந்தால் எப்படி விதிக்க போறீங்க, சரியா? விளங்கணும். டிபியில வந்தால் உங்களோட கஸ்டமர் இருந்து காசு எடுத்து போட்டு தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுக்க போறீங்க, சரியா? டிஏல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸெப்ட் பண்ண பிறகு நீங்கள் டாக்குமெண்ட்ஸை விடுவிப்பீங்க, ரைட்? அப்போ ஒன்று டிஏ 30 டேஸா இருக்கலாம், 60 டேஸா இருக்கலாம், 90 டேஸா இருக்கலாம், 180 டேஸா இருக்கலாம். அது உங்களுக்கு பிரச்சனை, ரைட்? அப்போ 30 நாளைக்கு பிறகுதான் உங்களோட கஸ்டமர் பே பண்ணால் நீங்கள் பே பண்ணுங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸை விடுவிச்சிட்டீங்க, பேமெண்ட் 60 டேஸ். 60 நாள் உங்களோட கஸ்டமர் பே பண்ணாதான் நீங்கள் பே பண்ணுங்க. 90 டேஸா இருந்தால் டாக்குமெண்ட்ஸை விடுவிச்சிட்டீங்க, 90 டேஸ்ல உங்களோட கஸ்டமர் பே பண்ணாதான் நீங்கள் பே. அப்ப இங்க கொடுப்பனவு தொடர்பாக வங்கிகளுக்கு எந்த விதமான கடப்பாடும் இல்லை. கலெக்ஷன்ல கொடுப்பனவு தொடர்பாக வங்கிகளுக்கு எந்த விதமான கடப்பாடும் இல்லை, சரியா? விளங்கிச்சா? ஓகேயா? மற்றவங்க என்ன மாதிரி? நிஷாந்தன், நிஷாந்தன் ஓகேயா? Any doubts? இந்த மெத்தட் ஸ்ரீலங்கன் பேங்க்ஸ்ல நடைபெறுதா சார் டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன்? இல்லைங்க, என்னது? அநேகமா பேங்க்ஸ்ல இந்த டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன், டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பேமெண்ட் அந்த மெத்தட் நடக்குதா சார் எல்சியை தவிர? ஓ, இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இந்த கொடுப்பனவு முறை கூட எல்சியில தான் நடைபெற்று, ரைட்? கூட எல்சி முறையில நடைபெற்று. ஆனால் இப்ப இந்த குளோபலைசேஷன், ரைட், காலத்துக்கு காலம் மாறி இப்ப கூட இந்த ட்ரேட் நடக்கிறது ஓப்பன் அக்கௌண்ட், ரைட்? காரணம் வங்கிகளுக்கு பே பண்ற இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். எல்சியில பாத்தீங்கன்னா அதிக அளவு சார்ஜஸ் பே பண்ணணும் இந்த இம்போர்ட்டர்ஸும் எக்ஸ்போர்ட்டர்ஸ், ரைட்? அதுக்காக இந்த எல்சி முறைமையிலிருந்து கூட இந்த ஓப்பன் அக்கௌண்ட் இதுக்கு தான் இப்ப கூட 80% வேர்ல்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா இப்ப 80% ஓப்பன் அக்கௌண்ட் ட்ரேட். இம்போர்ட்டருக்கும் எக்ஸ்போர்ட்டருக்கும் இடையில ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை வந்த பிறகு அவங்க கூட வங்கியில இந்த டாக்குமெண்ட்ஸை வங்கிகளினூடாக பரிமாற்றிக்கொள்ள விரும்புவதில்லை. காரணம் என்னது? நாங்கள் கமிஷன் ரெண்டு பக்கம் சார்ஜ் பண்ணுவோம். இது வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் இவ்வளவு வேண்டிய சார்ஜஸ் வெட்டப்படுது, அவ்வளவு பேமெண்ட் வெட்டப்படுது, சரியா? அதுகளை தவிர்க்கிறதுக்காக இப்ப கூட ஓப்பன் அக்கௌண்ட்ல டீல் பண்றோம். இந்த கலெக்ஷனும் எல்சியோட ஒப்புற நேரம் என்னது? இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இந்த ஆவணங்களை கையாடுறது கடினம் அல்ல. டாக்குமெண்ட்ஸ் எல்சியில வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்சி கமைவாக டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இங்க அந்த கவலை தேவையில்லை, சரியா? இலகுவாக இந்த ஆவணங்களை கையாளலாம். மற்றது எல்சியோட ஒப்புற நேரம் இங்க சார்ஜஸ் குறையும். அப்ப கூட திருப்பி ஓப்பன் அக்கௌண்ட்டுக்கு பிறகு கூட இந்த கலெக்ஷன் அதிக அளவில் இந்த ஆவண சேகரிப்பு அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் ஆவணங்கள் கையாளப்படும். இலங்கையிலையும் எல்லா வர்த்தக வங்கிகளும் இந்த ஆவண சேகரிப்பை ஒவ்வொரு நாளும் கையாளும். உதாரணத்துக்கு பெரிய பெரிய பேங்க், பீப்பிள்ஸ் பேங்க் பாத்தீங்கன்னா டெய்லி கான டாக்குமெண்ட்ஸ் வரும். அதே நேரம் ஒரு சின்ன வங்கியாக இருந்தால் சில நேரம் ஒரு 4-5 டாக்குமெண்ட் வரலாம், அதை பொறுத்து. சில நேரம் மண்டேஸ்ல திங்கக்கிழமையில கூட டாக்குமெண்ட்ஸ் வரும், வெனிஸ்டேஸ்ல டாக்குமெண்ட்ஸ் குறையும், சரியா? அப்ப அந்த நாட்களை பொறுத்து சில நேரம் டாக்குமெண்ட்ஸ் வர அளவு கூடி குறை. 2-3 நாள் தொடர்ந்து ஹாலிடேஸ் வந்தால் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வர அளவு கூடு, சரியா? அது ஒவ்வொரு நாளும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கூடி குறையலாம், ரைட்? ஆனாலும் உங்களுக்கு இந்த ஆவண திரட்டல் அல்லது ஆவண சேகரிப்பு நாங்கள் வங்கியில டெய்லி கையாளும், ரைட்?
இப்ப இதே கலெக்ஷன் டாக்குமெண்ட் டிபிஆர் இருக்கலாம் அல்லது டிஏ ஆக இருக்கலாம். இந்த குட்ஸ் வந்துட்டு இந்த பக்கத்தால குட்ஸ் இருக்கு, ரைட்? ஆனால் அந்த குட்ஸுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் இப்போ டிபின்னு வச்சுக்கணும், அந்த டிபி டாக்குமெண்ட்ஸ் இன்னும் வரையுது. இந்த ஷிப் வந்துட்டு குட்ஸ் வரையுது. இப்ப என்ன நடக்கும்? கஸ்டமருக்கு இப்ப பொருட்களை விடுவிக்கணும், கஸ்டமருக்கு பொருட்களை விடுவிக்கணும். ஆனால் இன்னும் ஆவணங்கள் வங்கிக்கு வந்து சேரை. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இந்த கப்பலேற்ற உத்தரவாதம் ஷிப்பிங் கேரண்டின்னு ஒன்று பேங்க்ல நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம். நாங்கள் கேரண்டி படிக்கிற நேரம் நாங்கள் படிப்போம் ஷிப்பிங் கேரண்டிண்டா என்ன, சரியா? அந்த மாதிரி சந்தர்ப்பம் எழும், உங்களுக்கு பொருட்கள் வரும், அந்த பொருட்களுக்குரிய ஆவணங்கள் பெற்றுக்கொள்ளப்பட தாமதமாகும் பொழுது உங்களோட கஸ்டமருக்கு நாங்கள் ஷிப்பிங் கேரண்டி இஷ்யூ பண்ண வேண்டி வரும், ரைட்? அதனால கேரண்டிஸ் படிக்கிற நேரம் ஷிப்பிங் கேரண்டிண்டா என்னன்னு பார்ப்போம், ரைட்? இந்த கலெக்ஷன் அதிக அளவில் வங்கிகளின் ஊடாகத்தான் இந்த ஆவண பரிமாற்றம் நடைபெறும். வங்கிகளின் ஊடாகத்தான் இந்த ஆவண பரிமாற்றம் நடைபெறும். ஆனால் இலங்கையில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டர் டைரக்டா இம்போர்ட்டருக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் நினைச்சால் உங்களோட எக்ஸ்போர்ட்டர் டைரக்டா இம்போர்ட்டருக்கு அனுப்பி வைக்கலாம். அது டிபிஓ டிஏஓ அவர் டைரக்டா அனுப்பி வைக்கலாம். இல்லாட்டி இந்த எக்ஸ்போர்ட்டர் அவருடைய பேங்கை பைபாஸ் பண்ணி, அதாவது அவருடைய வங்கிக்கு ஆவணங்களை கையளிக்காமல் இம்போர்ட்டோட பேங்குக்கு டைரக்டா அனுப்பி வைக்கணும், சரியா? அப்ப இது ஒரு முறை டைரக்டா அனுப்பி வைக்கலாம். இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டோட பேங்குக்கு டைரக்டா அனுப்பி வைக்கலாம். இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டர் அவருடைய பேங்க் மூலமாக இம்போர்ட்டோட பேங்க் அனுப்பி பிறகு இம்போர்ட்டருக்கு அனுப்பி. இந்த 3 முறைகளின் மூலம் நீங்கள் ஆவண சேகரிப்பில் உங்களோட இம்போர்ட்டர் டாக்குமெண்ட்ஸை பெற்றுக்கொள்ளலாம், ரைட்? இந்த 3 முறைகளையும் நாங்கள் இந்த வங்கிகளின் ஊடாகத்தான் அதிக அளவில் நாங்கள் இந்த ஆவண சேகரிப்பை கையாள விரும்புவோம். யாராவது என்ன காரணம்? ஏன் டைரக்டா எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டருக்கு அனுப்பி வைக்கிறதோ இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டர் டைரக்டா கலெக்டிங் பேங்குக்கு அனுப்பி வைக்கிறதையோ நாங்கள் கூட விரும்புறதில்லை. என்ன காரணம்? शोभिका கூடவா சார்? பாதுகாப்பு கூடவா? பிள்ளைங்கள் என்ன சொன்னீங்க? பாதுகாப்பு கூட என்று நினைக்கிறேன் சார். பாதுகாப்பு ரைட். இப்படிதான் இப்ப எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டருக்கு டைரக்டா டாக்குமெண்ட் அனுப்பி வைக்கிறான்னு வைப்போம், சரியா? அப்ப இம்போர்ட்டர் தான் வந்து உங்களுக்கு சொல்லுவார் தனக்கு ஒரு டிபி டாக்குமெண்ட் வந்திருக்கு, ரைட்? அவரோட பேங்க் கட்டாயம் வரணும் அந்த டாக்குமெண்ட்ஸை என்டோஸ் பண்றது. இப்ப இந்த கலெக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் ஒரு டிபியாகவா இருக்கலாம் அல்லது டிஏவாக இருக்கலாம், ரைட்? இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்த பிறகுதான் என்னது அவர் போய் இந்த பொருட்களை விடுவிக்கணும், ரைட்? இந்த பொருட்களை விடுவிக்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவை, ரைட்? ஓபன் அக்கவுண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட்ல டாக்குமெண்ட் டைரக்டா அவருக்கு வரபடியா அது பிரச்சனை, ரைட்? இப்போ இந்த கலெக்ஷன் டாக்குமெண்ட்ல அல்லது எல்சி டாக்குமெண்ட்ஸ்ல அதிக சொன்ன பேங்க் கூட தான் டாக்குமெண்ட்ஸ் தரும், ரைட்? பேங்க்ஸுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை என்டோஸ் பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு, போய் கஸ்டம்ஸ்ல அந்த பொருட்களை விடுவிக்கிறது,
உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு வர எந்த பொருட்களும் ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் இலங்கை சுங்கத்தில் இருந்து தான் கஸ்டமர் அதுக்கு டியூட்டி பே பண்ணி பொருட்களை வெளியே எடுக்கும். சரியா? அப்ப அந்த பொருட்களை வெளியே எடுக்கிறதுக்கு தான் மிக முக்கியமான ஆவணம் பில் ஆஃப் லேடிங். உங்களுக்கு வார அந்த டாக்குமெண்ட்ஸ்ல அந்த டாக்குமெண்ட்ஸ்ல வகைகளை பார்ப்போம். உங்களுக்கு வார அந்த டாக்குமெண்ட்ஸ்ல மிக முக்கியமான ஒரு ஆவணம் தான் இந்த பில் ஆஃப் லேடிங். வாரணாமம் என்று சொல்லுவோம் பில் ஆஃப் லேடிங். அப்ப இந்த பில்ல அவர் அங்க போர்ட்ஸ் அத்தாரிட்டில சரண்டர் பண்ணணும். அதே நேரம் கமர்ஷியல் இன்வாய்ஸ் வர்த்தக விலைப்பட்டியல் நாங்கள் பேங்க்ல என்டோஸ் பண்ணி கொடுத்தால்தான் கஸ்டம்ஸ்ல அந்த பொருட்களுக்கான டியூட்டியை இது பண்ணி போட்டு கஸ்டம்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை இந்த குட்ஸை விடுவிக்கும். சரியா? ரைட். இது எங்களுக்கு அப்பால் நடக்க ஒரு செயற்பாடு. நாங்கள் பேங்க்ஸ்ல பொதுவாக நாங்கள் 2 இன்வாய்ஸ் சர்டிஃபை பண்ணி கொடுப்போம் இந்த கிளியரன்ஸ் பர்பஸ். ரைட்? ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் வெறும் இன்வாய்ஸை மட்டும்தான் சைன் பண்ணி கொடுப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும் என்டோஸ் பண்ண அதே நேரம் பேங்க்ல இருந்து ஒரு டைரக்டா கஸ்டம்ஸ் லிங்க்னு சொல்லுவோம். டைரக்ட் லிங்க் கொண்டு போவோம். நாங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் பேங்க்ல இவருக்கு என்டோஸ் பண்ணி இன்வாய்ஸை கொடுத்தோம். சரியா? அது காரணம் கூட ஃப்ராடியுலன்ட். அது வெறும் டாக்குமெண்ட்ஸை மட்டும் என்டோஸ் பண்ணி கணக்க மோசடிகள் நடந்த பராபடியால் இப்ப கஸ்டம்ஸ்ல இருந்து நாங்கள் டைரக்டா பேங்க்ல இருந்து கஸ்டம்ஸுக்கு ஒரு லிங்க் கொண்டு போகும். இந்த டாக்குமெண்ட் இந்த பேங்க்ல இருந்து நாங்கள் இன்றைக்கு என்டோஸ் பண்ணி கொடுத்தோம். ரைட்? அது மிக முக்கியம். நீங்கள் இந்த என்டோஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸை கொடுக்கிறது கஸ்டமருக்கு இந்த பொருட்களை வெளியே எடுக்கிறது. ரைட்? அப்ப நான் இங்க டாக்குமெண்ட்ஸை என்டோஸ் பண்ற நேரம் ரைட் உங்களுக்கு உங்களோட கஸ்டமரை தெரியும். இவர் உங்களோட இம்போர்ட்டர், உங்களோட பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற இவரை பத்தி உங்களுக்கு தெரியும். ரைட்? எப்படி தெரியும்? உங்களோட கஸ்டமர் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? கேவைசி. எஸ், குட். இப்ப எங்க போனாலும் முதல் தேவை உங்களோட கேவைசி. அப்ப உங்களோட கஸ்டமரை பத்தி உங்களுக்கு நோய கஸ்டமர் உங்களோட கஸ்டமரை பத்தி நல்லா தெரியும். பிரச்சனை இவர் சைனால ஏதோ ஒரு மூலையில இருக்கிறார். உங்களோட எக்ஸ்போர்ட்டர் சைனால ஏதோ ஒரு மூலையில இருக்கிறார். அவரை பத்தி ஒன்றுமே தெரியாது. சரியா? அப்ப டைரக்டா ஒரு டிபி டாக்குமெண்ட் உங்களோட பேங்க்ல உங்களோட கஸ்டமர் எனக்கு இதை என்டோஸ் பண்ணி தாங்கன்னு சொன்னால் ரைட் நீங்கள் பேங்க் 100% ரிஸ்க் எடுக்க போறீங்க. 100% ரிஸ்க் எடுக்க போறீங்க. காரணம் உங்களுக்கு அவருடைய எக்ஸ்போர்ட்டரை பத்தி ஒன்றுமே தெரியாது. என்னது? KYCC know your customers customer. know your customers customer தான் எக்ஸ்போர்ட்டர். எக்ஸ்போர்ட்டரை பத்தி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்ப தெரியாத ஒரு நபரிடமிருந்து ஒரு ஆவணங்களை பெற்றுக்கொண்டு ரைட் நாங்களே சும்மா ரிஸ்க் எடுக்கணும். சரியா? அந்த காரணத்தால தான் ஆரம்ப கால இலங்கையில் அனுமதிக்கப்பட்டாலும் ஆரம்ப காலத்துல கூட இந்த நாங்கள் செய்தாலும் இப்ப இந்த KYC மணி லாண்டரிங் ரைட் இந்த கோட்பாடுகளுக்கு அமைவாக நாங்கள் இப்ப வங்கிகள் இந்த முறைமையை நாங்கள் முற்றிலும் தவிர்ப்போம். அது இனி என்ற நல்ல வாடிக்கையாளர்களுக்கு உங்களுடைய வங்கி இணங்கி சில நேரம் நீங்கள் என்டோஸ் பண்ணி கொடுக்கலாம் அல்லது அந்த ஆவண சேகரிப்பை கையாளலாம். சரியா? பொதுவாக இப்ப வங்கிகள் இந்த முறைமையை விரும்புவதில்லை. அத மாதிரி உங்களோட எக்ஸ்போர்ட்டர் டைரக்டா உங்களோட பேங்க்குக்கு அனுப்பினாலும் என்னது திருப்பியாது உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட்டர் பத்தி தெரியாது உண்டு. ரைட்? KYC ஒன்றும் தெரியாது. இப்ப திருப்பியே நாங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. அப்ப நாங்கள் எப்பவும் இந்த முறைமையை தான் கூட விரும்புறது. காரணம் பேங்க் ஆஃப் சைனால இருந்து டாக்குமெண்ட் வார நேரம் கட்டாயம் அவர் பேங்க் ஆஃப் சைனால இருந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரா இருப்பார். உங்களுக்கு தெரியும் அவருடைய KYC பற்றி முழு பொறுப்பையும் இந்த பேங்க் ஆஃப் சைனா ஏற்றுக்கொள்ளும். சரியா? ஏதாவது எக்ஸ்போர்ட்டர் தொடர்பான எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் பேங்க் ஆஃப் சைனா மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இங்க எங்களுக்கு ஒரு விதமான கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு தொடர்பாடல் முறை இல்லை. தொடர்பு கொள்வது கஷ்டம்.
ஆனா எங்களுக்கு வங்கிகளினூடாக அந்த தொடர்பு முறை இருக்கு. நாங்கள் பேங்க் ஆஃப் சைனா மூலம் யார் எக்ஸ்போர்ட்டர் அனைத்து விதமான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் அந்த 2 வித முறைகளையும் நாங்கள் வங்கிகள் கையாள்வதில்லை. நாங்கள் எப்பவும் கலெக்ஷன் கூட ஹேண்டில் பண்றதுக்கு விரும்புறது பேங்க் டு பேங்க். சரியா? அப்போ உங்களோட யூஆர்சி நாங்கள் படிக்க போற இந்த யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் கலெக்ஷன் 522 விதிகள் கூட இந்த வங்கிகளின் ஊடாக ஆவணங்கள் கையாளப்படும் பொழுதுதான் அது கூட கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ சில நேரம் உங்களோட எக்ஸ்போர்ட்டர் டிரெக்டா உங்களோட இம்போர்ட்டர் பேங்க் அனுப்பலாம். திஸ் கலெக்ஷன் இஸ் சப்ஜெக்ட் டு யூஆர்சி 522. நாங்கள் பார்ப்போம் யூஆர்சி 522 உறுப்புகளுக்கு அமைவாக எவ்வாறு நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு கம்யூனிகேட் பண்ண போறீங்க, அதெல்லாம் கஷ்டம். சரியா? அப்ப அந்த விடயங்களுக்காக நாங்கள் டிரெக்டா ஹேண்டில் பண்றதுக்கு தான் அப்பதான் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆனால் உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, நீங்கள் இந்த 2 விதமாக ஆவணங்களை கையாளுவது. Right? எனக்கு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கலெக்ஷன் பொதுவாக நடைபெறும் பொறிமுறை. ரைட்? டிபியா இருக்கலாம் அல்லது டிஏ இருக்கலாம். நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த டாக்குமெண்ட் வந்த உடனே அது டிபியா டிஏ. ரைட்? அப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்த உடனே அது டிபியா டிஏன்னு எப்படி தெரியும்? யாராவது இந்த கிளாஸ்ல யாராவது டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற யாராவது இருக்கிறாங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது டாக்குமெண்ட்ஸ் இந்த டிபிடி ஹேண்டில் பண்ணி பிரான்ச்சஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு? விதுஷனா கலெக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் யாராவது ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? ஒரு டிபிடிஏ டாக்குமெண்ட் பார்த்தது யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. நிஷாந்தன் உங்களோட பிரான்ச்ல இல்லையா கலெக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் வருமா பிரான்ச்சுக்கு? பொதுவாக பிரான்ச்சஸ்ல இருப்பாங்க தானே உங்களோட இம்போர்ட்ஸ் ஹேண்டில் பண்ற கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு கலெக்ஷன் டாக்குமெண்ட் வர மாதிரி அந்த மாதிரி அனுபவம் இல்லை யாருக்கு? நோ. ரைட் ரைட். அப்போ ஒரு கலெக்ஷன் டாக்குமெண்ட் ஒன்று எப்படி வரும், அதுல என்னென்ன பார்க்க வேணும், அதை ஒரு நான் பார்ப்பேன். சரியா? இது நடக்கிற பொறிமுறை. உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து ஒரு கவரிங் ஷெட்யூல் ஒன்று வரும். நாங்கள் யூஆர்சி ஆர்டிகல் 4 படிக்க நேரம் பார்ப்போம். இந்த கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், சேகரிப்பு அறிவுறுத்தல். அப்ப அந்த அறிவுறுத்தல்கள் தான் ஒரு கவரிங் ஷெட்யூலாக வரும். இப்ப நான் எடுத்துக்கொண்ட உதாரணம் பேங்க் ஆஃப் சைனா. அப்ப அந்த பேங்க் ஆஃப் சைனா சைனால இருந்து ஒரு கவரிங் ஷெட்யூலோட உங்களுக்கு டாக்குமெண்ட் வருது. யாருக்கு வருது? பேங்க் ஆஃப் சிலோனுக்கு வருது. சரியா? பேங்க் ஆஃப் சைனா அவங்களோட அட்ரஸ் இருக்கும், பேங்க் ஆஃப் சிலோன் அட்ரஸ் இருக்கும். ரைட்? என்ன அடிப்படையில் வருது? இங்க இருக்கும் டெனர் இருக்கும், டிபி. அந்த பெறுமதி உங்களுக்கு காட்டியிருப்பாங்க, லைக் USD 10,000. சைனால எந்த டேட்ல அவங்க இந்த கவரிங் ஷெட்யூல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களோ, ரைட்? அப்ப இது இருக்கும் 16 ஜூலை 21. ரைட்? 14 ஜூலை 21. 14 ஜூலை 21. நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு 19 பேங்க் ஆஃப் சிலோனுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு மண்டே. அப்ப 14 ஜூலை
டேட் அந்த கவர்னிங் ஷெட்யூல் கவர் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட் வரும். டிபி டாக்குமெண்ட் அமௌண்ட் 10,000. இங்கால ஒரு இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ்ட் அவைல போட்டிருப்பாங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 2, இன்வாய்ஸ் 3, பிஎல் 3, பேக்கிங் லிஸ்ட் 2, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் 2, இன்சூரன்ஸ் பாலிசி 2. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இந்த கவரிங் ஷெட்யூலோட என்க்ளோஸ் பண்ணிரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ரைட்? இங்கால conditions இல்லாட்டி instructions இருக்கு. instructions வேலை போட்டிருக்கும் deliver documents against payment. டிபில தான் வருது. but deliver documents against payment னு சொல்லுவாங்க. collect all your charges. உங்களுடைய கட்டணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளணும்னு போட்டிருப்பாங்க. ரைட்? பிறகு நீங்கள் இந்த பே பண்ணி வர காசை எந்த அக்கவுண்ட்டுக்கு பே பண்ண அப்ப சொல்லுவாங்க ப்ளீஸ் remit to our USD account with Bank of China New York. Bank of China வந்து வருது. அவங்களோட Bank of China New York பே பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் தந்து. ரைட்? அப்புறம் இங்க கடைசியா இந்த கவரிங் ஷீட்ல கடைசியா போட்டிருக்கும் this collection is subject to URC 522. This collection is subject to URC 5. இதுதான் பொதுவாக ஒரு கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கவரிங் ஷெட்யூலோட வரும். அதே நேரம் இங்க உங்களுக்கு யார் அந்த பிரின்சிபல் ஏற்றுமதியாளர் யார் அவருடைய பேர் ஏபிசி கம்பெனி, யார் இறக்குமதியாளர் ட்ராவி XYZ. சரியா? யார் ஏற்றுமதியாளர் யார் இறக்குமதியாளர். அப்ப அந்த ஆவணம் தொடர்பான ஒரு ஸ்னாப்ஷாட் தான் இந்த கவரிங் ஷெட்யூல். ரைட்? இதைத்தான் நாங்கள் பிறகு இன் டீட்டெயிலா பார்ப்போம். ஆர்டிகல் நம்பர் 4 ரைட் URC 522 ஆர்டிகல் நம்பர் டீட்டெயிலா பார்ப்போம். அப்ப இந்த கவரிங் ஷெட்யூல்ல வந்தோடனே தான் ரைட் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எப்படி வரும், பேங்க்ஸுக்கு டாக்குமெண்ட்ஸ் எப்படி வரும், எதுல வரும் டாக்குமெண்ட்ஸ் பேங்க்ஸுக்கு டெய்லி டாக்குமெண்ட்ஸ் பேங்க்ஸுக்கு எப்படி வரும் யாராவது சைனால இருந்து டாக்குமெண்ட்ஸ் எப்படி வரும் என்ன டாக்குமெண்ட்ஸ் எப்படி வங்கிகளுக்கு இடையில் பரிமாற்றிக் கொள்ளப்படும் பை கூரியர். ரைட்? அது டெய்லி பாத்தீங்கன்னா டிஹெச்எல் நோட் பண்ணிருப்பீங்க. டிஹெச்எல் வேன் வந்து பேங்க் ஹெட் ஆஃபீஸ்கள் எல்லாம் இருக்கும். காரணம் வெளிநாடுகள்ல இருந்து வர டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து கையளிக்கிறதுக்கும் அதே மாதிரி இலங்கையிலிருந்து போற எக்ஸ்போர்ட்டுக்குரிய டாக்குமெண்ட்ஸை கொண்டு போறதுக்கு இப்போ டெய்லி டிஹெச்எல் நீங்கள் வேற வேற கூறிய கம்பெனிஸ் இருக்கு, ஃபெடெக்ஸ், அரமெக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கூட அதிகமாக நாங்கள் பார்க்கிறது டிஹெச்எல். அப்ப அந்த டிஹெச்எல் கூறிய மூலமாக டெய்லி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வரும் பேங்க்ஸுக்கு. அப்ப ஒரு நாளைக்கு 30-40 டாக்குமெண்ட் வரும். அப்ப ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையும் இவ்வாறு ஒரு கவரிங் ஷெட்யூல் இணைக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இந்த டாக்குமெண்ட் கவரிங் ஷெட்யூல பார்த்தோன்னா தான் அப்ப டாக்குமெண்ட் வந்து நீங்கள் உங்களோட ரிசீவ் ஸ்டாம்பா போடணும். இதெல்லாம் BOC இம்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டோ ஏதோ ட்ரேட் சர்வீசஸோ 19 ஜூலை 21 then ரிசீவ் ஸ்டாம்ப் போடணும். then ரிசீவ் ஸ்டாம்ப் போடணும். இதெல்லாம் என்னது உங்களோட பேங்க்ஸ் அண்ட் எவ்ரிதிங். கட்டாயம் என்னது நீங்கள் வங்கிகளில் பெற்றுக்கொள்ளப்படும் ஒவ்வொரு ஆவணத்தையும் உடனடியாக நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும். எப்ப வந்து கிடைச்சாண்டு பிறகு ஏதாவது கேஸ் வர நேரம் தான் உங்களுக்கு அந்த வில்லங்கம் வரும். எப்போ வந்த உடனே முதலாவது வேலை டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் ஸ்டாம்ப். உங்களுக்கு தெரியும் 19 ஜூலை டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கப்பெற்று.
ரைட்? அப்ப டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றவங்க இம்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றவங்க பார்க்கணும் இது டிபியா டிஏயா. ரைட்? அப்புறம் பாப்போம் மிக்க சில நேரம் இந்த முரண்பாடு வரும். இங்க மேல டிபின்னு சொல்லி போட்டு கீழே சொல்லுவாங்க டெலிவர் டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் எக்ஸெப்டன்ஸ். அங்க முரண்பாடு. ரைட்? அப்புறம் பாப்போம். Assume DP deliver documents against accept payment. Deliver documents against payment ன்னு உங்களுக்கு இருக்கு. அப்ப உங்களுக்கு பார்த்தோம் தெரியும் இது DP டாக்குமெண்ட். அமௌண்ட் தெரியும் ரைட். யார் உங்களோட கஸ்டமர் இம்போர்ட்டோட பேர் இருக்கு. ரைட்? இதெல்லாம் கட்டாயம் இருக்கும். ரைட்? அப்ப அந்த இம்போர்ட்டருக்கு உடனடியாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு 10,000 DP டாக்குமெண்ட் ஒன்று வந்து. சரியா? இதெல்லாம் கூட நீங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட் வர முந்தையே கஸ்டமர் சொல்லுவார் எனக்கு நாளைக்கு டாக்குமெண்ட் ஒன்று வரும், இல்லாட்டி இன்றைக்கு இத்தனை மணிக்கு டாக்குமெண்ட் ஒன்று வரும். இப்ப என்னது எல்லாம் எல்லாம் என்னது ஃபாஸ்ட் வேர்ல்ட், ஒவ்வொருத்தருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ரைட்? இந்த போட்டித்தன்மை வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, அப்ப கஸ்டமர்ஸ் இப்ப உங்களை விட அதிகமாக இன்ஃபார்மேட்டிவ். நீங்கள் கஸ்டமருக்கு போய் சொல்லலாம், அவருக்கு தெரியும் அங்க டாக்குமெண்ட் அனுப்புற நாள்ல இருந்து எங்க உங்களுக்கு தெரியும். டிஹெச்எல்ல போய் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ட்ராக்கிங் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ட்ராக் பண்ணலாம். அவர் உடனே பேங்க் ஆஃப் சைனா அவருடைய எக்ஸ்போர்ட்டர் இருந்து எடுப்பார். எந்த டிஹெச்எல் நம்பர், அந்த நம்பரை போட்டு பார்த்தா தெரியும் இப்போ டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்கு. இன்னும் சைனால இருக்கா, இல்லாட்டி ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு டாக்குமெண்ட் வந்துட்டா அங்கிருந்து டிரான்சிட் உங்களோட பேங்க் ஆஃப் லோனுக்கு வந்து கொண்டிருக்கா. அப்ப எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப அவரே முன்கூட்டியே வந்து சொல்லுவா எனக்கு டிபி டாக்குமெண்ட் வரும், உடனடியாக எனக்கு தேவை. சரியா? ரைட். முதலாவது டைப்பை பார்ப்பீங்க. பிறகு ஒரு கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்றீங்க. இந்த கலெக்ஷனை பொறுத்தவரை நான் சொன்னேன் உங்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரே விடயம் இந்த ஆவணங்கள் சொன்ன மாதிரி அட்டாச் பண்ணி இருக்கும். இல்ல எக்ஸ்சேஞ்ச் 2 இருக்கு, ரைட்? இன்வாய்ஸ் 3 இருக்கு, பிஎல் 3 இருக்கு, பேக்கிங் லிஸ்ட் 2 இருக்கு. பிறகு நீங்கள் போய் ஒவ்வொரு ஆவணத்தையும் நான் சொன்னேன் ஆவண பரிசோதனை இங்க செய்ய தேவை. அந்த குறிப்பிடப்பட்ட ஆவணங்கள் அந்த கவரிங் ஷெல்லோட இணைக்கப்பட்டிருக்கா. சரியா? ரைட்? இதெல்லாம் நாங்கள் டெய்லி பிராக்டிக்கலா செய்யறது. உங்களுக்கு நான் பிராக்டிக்கலா சொல்றேன், காரணம் அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ரைட்? அந்த யூஆர்சிக்கு போக முந்தி நான் பிராக்டிக்கல் பேங்க்ல எப்படி நாங்கள் செய்க முறையில செய்யறேன்னு உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். அப்ப உங்களுக்கு அந்த இந்த பாடத்தை விளங்க கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. நீங்க சும்மா போய் தியரியை படிச்சு எக்ஸாம் எழுத மாட்டீங்க. உங்களுக்கு அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் எந்த மாதிரி பேங்க்ஸ்ல நடக்குன்னு விளங்குனா நீங்கள் பிறகு அந்த கான்செப்டை விளங்கிக்கொள்ளும். அப்ப இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் இந்த கவரிங் ஷெல்லோட இணைக்கப்பட்டிருக்கான்னு பார்ப்பீங்க. அப்ப பிரச்சனை இல்லை, எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு. ரைட்? இதுலயும் திருப்பி நாங்கள் யூஆர்சி ஆர்டிகல் ஒன்று படிக்கணும் பார்ப்போம். இந்த பிஎல் 3ல 1 மிஸ்பிளேஸ், 2 தான் இருக்கு. 3 பிஎல் இருக்கு, ஆனா 2 தான் இருக்கு. ரைட்? இப்ப ஆவணங்களை பெற்றுக்கொண்டது நீங்கள். ரைட்? கலெக்டிங் பேங்க், இம்போர்ட்டர்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் சிலோன். 2 பிஎல் தான் இருக்கு, ஆனா ஷெட்யூல்ல 3 இருக்கு. ரைட்? அப்ப இங்க யூஆர்சி ஆர்டிகல் ஏன் சொல்லுது உடனடியாக நீங்க போய் பேங்க் ஆஃப் சைனாவுக்கு சொல்லணும் எங்களுக்கு 2 தான் வந்திருக்கு. கவரிங் ஷெட்யூல்ல 3 இருந்தாலும் 2 தான் வந்திருக்கு. அப்ப நீங்கள் 2 சொன்னால் பேங்க் ஆஃப் சைனா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு உங்களோட ஆர்கியூ பண்ண முடியாதான் யூஆர்சி ஆர்டிகல் சொல்லு. சரியா? இதுதான் ரூல் சொல்லு. ரைட்? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உடனே செக் பண்ணி பார்க்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா. அது மட்டும் தான் உங்களோட வேலை. அது அதன் மாதிரி இருந்தா அந்த நியூமரேட் நம்பர் உங்களோட டலி பண்ணிச்சுன்னா பிரச்சனை. அப்படி டலி பண்ணாமல் ஏதாவது ஒன்று மிஸ்பிளேஸ் ஆனால் நீங்கள் உடனடியாக போய் அந்த பேங்க்குக்கு அறிவிக்கும். ரைட்? பிறகு இந்த சார்ஜஸ் எப்படி, அவங்களோட சார்ஜஸ் யார் பே பண்றது, உங்களோட சார்ஜஸ் யார் பே பண்றது, இதுதான் உங்களோட ஆர்டிகல் 21 சொல்லி.
ரைட். அந்த ஆர்டிகல் வடிவா சொல்லுது யார் யாருக்கு பே பண்ணணும், அப்படி சார்ஜஸ் பே பண்ணாட்டி எப்படி ரிகவர் பண்றது. ரைட். கடைசியில் இருக்கும் திஸ் கலெக்ஷன் இஸ் சப்ஜெக்ட் டு யூஆர்சி 522. அதான் உங்களுடைய முதலாவது ஆர்டிகல் நாங்க பார்க்க போறோம். முதலாவது ஆர்டிகல் சொல்லுது ஒவ்வொரு கலெக்ஷனும் will be subject to uniform rules for collection. அதற்கமைவாக அந்த வார 26 ஆர்டிகளை நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன்ஸ் கையாளும் பொழுது நாங்கள் கையாளும். சரியா? இந்த யூஆர்சி பாத்தீங்கன்னா 1995ஆம் ஆண்டு வந்த பதிப்பு தான் இன்னும் இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு விளங்குது என்னது, இந்த கலெக்ஷன்ல கூட டிஸ்பியூட்ஸ் இல்லை. எக்ஸ்போர்ட்டருக்கும் இம்போர்ட்டருக்குமோ இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டட் பேங்க்குக்கும் இம்போர்ட்டட் பேங்க்குமோ டிஸ்பியூட்ஸ் முரண்பாடுகள் குறைவு. அப்படியாதான் 1995ஆம் ஆண்டு வந்த அதே விதிகள் இப்ப 2021 நாங்கள் அப்ளை பண்றோம். நாங்கள் எல்சியில படிக்கிறேன் பார்ப்போம். யூசிபி அதன் முதலாவது பதிப்பு 1933 வந்து 1933 வந்த யூசிபி இப்ப நாங்கள் பாய்க்கிறது 2007ஆம் ஆண்டு வந்து. பங்கு காலத்துக்கு காலம் கூட மாற்றங்கள், அதாவது கூட முரண்பாடுகள் அந்த விதிகளை பயன்படுத்துறது. ஆனால் கலெக்ஷனை பொறுத்தவரை அந்த முரண்பாடுகள் குறைவண்டபடியால் 1995க்கு முதலும் ஒரு இருந்தது யூஆர்சி ரிவிஷன். கடைசியா வந்தது 1995. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த விதமான ஒரு ரிவிஷனுமோ யூஆர்சில வரை. சரியா? இங்க இருக்கும் this collection is subject to URC 522 revision 1995. ரைட். அதற்கு அமைவாக நீங்கள் இந்த ஆவண சேகரிப்பை கையாள வேண்டும். ரைட். இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் செக் பண்ண தேவையில்லை. ரைட். நீங்கள் போய் செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னது, உங்களோட கஸ்டமர் பே பண்ண உடனே நான் சொன்ன மாதிரி அந்த இன்வாய்ஸ் 2 எடுத்து ஒரு ஆபீசர் என்டோஸ் பண்ணி இன்வாய்ஸ் 2 மட்டும் கொடுத்து, அதை தவிர நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்ல போய் எந்த விதமான மாற்றத்தையும் மேற்கொள்ள போறது இல்லை. ரைட். டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, பேமெண்ட் எடுத்தாச்சு, டாக்குமெண்ட்ஸை விடுவிக்க போறீங்க, 2 இன்வாய்ஸை என்டோஸ் பண்ண. ரைட். பிறகு இந்த கலெக்ஷன்ல இன்னொரு முக்கியமான விடயம் நீங்கள் தெரியணும். நான் சொன்னேன் இங்க பேங்க் வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரி ஒரு ஏஜென்ட் சர்வீஸ். அங்கால வார டாக்குமெண்ட் இங்கால கையளிக்கு. கொடுப்பனவு தொடர்பாக வங்கிகளுக்கு எந்த விதமான கடப்பாடும் இல்லை. அதனால் ரைட், இந்த நாங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பாதிக்கிற இந்த 2 ஆவணங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பிஎல் ரைட், மாற்றுண்டியல் மற்றும் வார்நாமம் அல்லது கப்பல் பத்திரம் அல்லது சுமைச்சீட்டு பில் ஆஃப் லேடிங், டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட், இந்த 2ம் எப்பொழுதும் உங்களுடைய இறக்குமதியாளரின் பெயரில் இருக்க வேண்டும். ரைட். ஒரு டிஏ டாக்குமெண்ட் வந்தால் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உங்களுடைய இம்போர்ட்டர் பேர்ல வரையும். அது மாதிரி ஒரு கலெக்ஷன் டாக்குமெண்ட்ல பில் ஆஃப் லேடிங்ல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வங்கியின் பேர் இருக்கக்கூடாது. எப்போதும் உங்களோட இம்போர்ட்டர் பேர்ல தான் அந்த பில் ஆஃப் லேடிங் வரையப்பட வேண்டும். டாக்குமெண்ட்ஸ் படிக்கிறது நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ பிஎல்ஓ வங்கிகளின் பெயர் எந்த சந்தர்ப்பத்திலையும் இருக்கப்பட முடியாது. வங்கிகள் சம்மதத்துடன் சில நேரம் இந்த பில் ஆஃப் லேடிங் வங்கியின் பெயர்ல இருக்கலாம். நாங்கள் ஆர்டிகல் யூஆர்சி ஆர்டிகல் படிக்கிற நேரம் பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு ஞாபகப்படுத்திக் இந்த கலெக்ஷனை பொறுத்தவரையில பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் பிஎல்லும் எப்பொழுதும் இறக்குமதியான பெயர்ல தான் இருக்கும். ரைட். ரைட். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த பிரசன்டேஷனுக்கு போவோம்.
ரைட். இந்த பேஜ் விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா? இது பிரசன்டேஷன் விளங்குதா? சாந்தினி விளங்குது சார். ஓகே ரைட். இதுதான் நாங்கள் படிக்க போற விதிகள். ரைட். நான் உங்களுக்கு கலெக்ஷன் தொடர்பாக ஒரு ஓவர்வியூ ஒன்று கொடுத்தேன். எப்படி இந்த ஆவண சேகரிப்பு பொறிமுறை வங்கிகளில் கையாளப்படும் விதம். இது உண்மையிலே இந்த கலெக்ஷன் தொடர்பாக இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ல வர இந்த பேப்பர்ல வர கேள்விகளுக்கு உங்களோட பேங்க்ஸ்ல ஒரு இம்போர்ட் டிபார்ட்மெண்ட்லயோ ஒரு எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லயோ ஒர்க் பண்றவங்களுக்கு சர்வசாதாரணம். அது மெனக்கட்டு படிக்க வேண்டிய அவசியம் வெகு குறைவு. காரணம் டெய்லி நாங்கள் ஹேண்டில் பண்றது ப்ராக்டிக்கலியா நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கலெக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றோம். ரைட். இன்டர்நேஷனல் ட்ரேட்ஸ்ல ஒர்க் பண்ணாத நிறைய பேருக்கு சில நேரம் இதுகளை கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அதில் முக்கியமாக என்னது, இந்த ஆர்டிகல்ஸ், இந்த உறுப்புரைகள ஹெட்டிங்ஸை மட்டும் வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்புறம் ஒவ்வொரு உறுப்புரையும் போய் நீங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். அப்போ இந்த யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் கலெக்ஷன் சொல்லுவோம், யூஆர்சி, ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல யூஆர்சி. ரைட். ரைட். திரட்டலுக்கான சீராக்கப்பட்ட விதிமுறைகள். ரைட். ஐசிசின்னு சொல்லுவோம், ஐசிசிக்கான ஐசிசி இருக்கு. இந்த இன்டர்நேஷனல் ரூல்ஸ் தொடர்பான ஐசிசி வந்து கூட இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ரைட். இந்த ஐசிசியால பலவிதமான ரூல்ஸ், அதாவது சர்வதேச வர்த்தக வியாபாரத்துடன் தொடர்புடைய இந்த கலெக்ஷனா இருக்கலாம், எல்சியா இருக்கலாம், பேங்க் கேரண்டிஸாக இருக்கலாம். ரைட். அப்படி ஒவ்வொரு இதுக்கும் வெவ்வேறு பிரசுரங்கள், அதாவது பப்ளிகேஷன் சொல்லுவோம். அந்த பப்ளிகேஷன்ஸுக்கு ஒவ்வொரு இலக்கம் இருக்கு. சரியா? அந்த யூஆர்சியை பொறுத்தவரை அந்த எலெக்ஷன் நம்பர் வந்து பப்ளிகேஷன் நம்பர் 522. ரைட். ரைட். இப்போ இங்கே நாங்கள் உங்களுக்கு அந்த 26 விதிமுறை அல்லது உறுப்புரைகளை நான் உங்களுக்கு ஆங்கில ஆக்கத்துடன், அதாவது ஆங்கிலத்தில் இருக்கிறதையும் அந்த தமிழாக்கத்தையும் தந்திருக்கிறோம். சரியா? இப்போ அந்த 26 உறுப்புரைகளையும் நீங்கள் அந்த அட்லீஸ்ட் ஹெட்டிங்ஸ், ஆர்டிகல்ஸ் உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். ரைட். எக்ஸாமை பொறுத்த வரையில் நான் சொன்னேன், இந்த 2 கணக்கும் செய்து இந்த கலெக்ஷனை நீங்கள் இந்த 26 ஆர்டிக்கலையும் வடிவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்டர்நேஷனல் ட்ரேடை பாஸ் பண்ணலாம். ரைட். இந்த யூஆர்சி 522 இந்த 26 ஆர்டிகல்ஸையும் வடிவாக விளங்கி இலகுவாக நீங்கள் கற்க வேண்டும். ரைட். இதில் முக்கியமாக சொல்லியிருக்கிறேன் இந்த ஆங்கில பிரசுரம். உங்களுக்கு நான் வேறையா இதோட தந்திருக்கிறேன் இந்த யூஆர்சி 522 26 ஆர்டிகல்ஸ். ரைட். அந்த 26 ஆர்டிகல்ஸும் பெரிய கஷ்டம் இல்லை, 2-3 முறை வாசிக்க உங்களுக்கு வடிவாக விளங்கும். சரியா? உதாரணத்துக்கு நாங்கள் இந்த 26 ஆர்டிகளையும் ஒரு சுருக்கமாக பார்த்தால், நான் சொன்னேன் அந்த கவரிங் ஷெடியூல்ல, ரைட், ஒவ்வொரு கவரிங் ஷெடியூல்லையும் அந்த கவரிங் ஷெடியூல்ல கடைசியா இந்த ஆவண சேகரிப்பு அல்லது ஆவண திரட்டல் இந்த விதிகளுக்கு உட்பட்டது அப்படி போட்டிருக்கும். அதான் இந்த அப்ளிகேஷன் ஆஃப் யூஆர்சி 522 சொல்லும். உங்களோட யூஆர்சி 522லையும் ஆர்டிகல் 1 சொல்லு, ரைட், இந்த கலெக்ஷன் சப்ஜெக்ட் டு திஸ் யூஆர்சி 522. அதை கம்மியாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டாயம் ஒரு ஆவண சேகரிப்பை கையாள வேண்டிய அவசியம் வங்கிகளுக்கு இல்லை. சரியா? உங்களுக்கு ஒரு டிபி டாக்குமெண்ட் வந்தாண்டு நீங்கள் கட்டாயம் அந்த டிபி டாக்குமெண்ட்டை கையாள வேண்டிய கடப்பாடு இல்லை. ரைட். உங்களுக்கு கையாள நீங்கள் விரும்பாவிட்டால் நீங்கள் அந்த ஆவண சேகரிப்பு எந்த வங்கியிடம் இருந்து பெறப்பட்டதோ அந்த வங்கிக்கு போய் நீங்கள் அறிவிக்கலாம். ரைட். அந்த வங்கிக்கு போய் நீங்கள் அறிவிக்கலாம். ரைட். எப்படி அறிவிப்பீங்கள்? உங்களுக்கு டிபி டாக்குமெண்ட் வந்துட்டு, ரைட்,
ஷோபிகா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கையாள விரும்ப இல்லை, எப்படி போய் அந்த பேங்க்கு சொல்லுவீங்க? எப்படி போய் சொல்லுவீங்க? மெயில் போடலாமா சார்? ஆ, இமெயில். email is not authenticated, right? நாங்கள் படிச்ச என்னது போன கிளாஸ்? தொடர்பாடல் முறை எது? ஸ்விஃப்ட் மெசேஜ். ஸ்விஃப்ட். எப்பவும் வங்கிகளுக்கு இடையில் நாங்கள் தொடர்பாடலை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் ஸ்விஃப்ட் மூலமாகத்தான் போய் தெரியப்படுத்தும். சரியா? நாங்கள் இமெயில் இப்ப கூட நாங்கள் யூஸ் பண்றோம் எங்களோட நெட்வொர்க்கிங், ரைட்? கூட கொரஸ்பாண்டன்ட் பேங்கிங்ல நாங்கள் கூட இமெயில் ஊடாக நாங்கள் எங்களோட கொரஸ்பாண்டன்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸோட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஒரு கலெக்ஷன் டாக்குமெண்ட் பெறப்பட்டு அந்த கலெக்ஷன் டாக்குமெண்ட் ஏதாவது தவறு, நீங்கள் எல்சி ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த எல்சியில் ஏதாவது தவறு, எல்சி டாக்குமெண்ட்ஸ் பெறப்பட்டு அந்த எல்சி டாக்குமெண்ட்ஸை கையாளல ஏதாவது இஷ்யூஸ், ரைட்? அங்கே வர குவாரிஸுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ், அதெல்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய முறைமை வந்து ஸ்விஃப்ட், ரைட்? உங்களுக்கு தெரியும் ஸ்விஃப்ட் வந்து இப்போ ஃபாஸ்ட், ரைட்? உடனடியாக நீங்கள் ஒரு மெசேஜ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா உடனடியாக அந்த மெசேஜ் அடுத்த பக்கம் போகும், ப்ரொவைடட் உங்களோட அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற அந்த ஒர்க்கிங் டைமை பொறுத்து. இப்போ நீங்கள் காலையில் ஒரு மெசேஜ் அனுப்பினா யூஎஸ்க்கு அடுத்த நாள் தான் போகும், அதாவது அவங்க ப்ரீவியஸ் டே நைட், சரியா? உங்களோட டைம் ஜோன்ல இருக்கிற நாடுகளுக்கு உடனடியாக அந்த மெசேஜ் போகும், சரியா? அப்போ ஸ்விஃப்ட் தான் நீங்கள் இந்த தொடர்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய முறை. அப்போ ஒரு கலெக்ஷனை நீங்கள் கையாள விரும்பாடு உடனடியாக ஒரு ஸ்விஃப்ட்ல போய் மெசேஜை டைப் பண்றோம். நாங்கள் பார்த்தோம் மெசேஜ் டைப், அதில் எந்த மெசேஜ் டைப்புக்கு நீங்கள் கலெக்ஷனை யூஸ் பண்ணுவீங்க? எம்டி 1 2 3 4 5 6 7 கலெக்ஷனுக்கு நான் சொல்றேன், கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ற ஸ்விஃப்ட் மெசேஜ் டைப் என்னது? யாராவது? எம்டி 7 சார். 7 வந்து எல்சிஸ். கலெக்ஷனுக்கு நான் என்ன சொன்னேன்? என்ன டைப்? MT4 சீரிஸ், ரைட்? MT4 ஓட தொடர்புடைய மெசேஜ் டைப் தான் கலெக்ஷனுக்கு நாங்கள் யூஸ் பண்றோம், ரைட்? ஆனால் நான் சொன்னேன் இப்ப அந்த 4 வந்து authenticated மெசேஜ். authenticated மெசேஜ்ண்டா நீங்க அந்த authenticated மெசேஜ் அனுப்புறதுக்கு உங்களுக்கு அந்த பேங்கோட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கணும்? போன கிளாஸ் படிச்சது RMA, ரைட்? ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். அப்ப அந்த பேங்கோட உங்களுக்கு RMA இல்லாட்டி நீங்கள் 4 சீரிஸ் அனுப்பலாம். அப்ப நாங்கள் கூட பேங்க்ஸ்ல அப்படி அந்த RMA இல்லாட்டி நாங்கள் கூட பாவிக்கிறது 999 ஃப்ரீ ஃபார்மேட் மெசேஜ் இருக்கு. அந்த 999ல நீங்கள் அனுப்பி சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு RMA இல்லாட்டி அப்ப ஆத்தென்டிகேட் மெசேஜ் அனுப்பலாம். அப்ப அட்லீஸ்ட் 999 மெசேஜ் மூலமாக நீங்கள் அனுப்பி சொல்லலாம், நாங்கள் இந்த ஆவண சேகரிப்பை கையாள விரும்பவில்லை. அது உங்களை போஸ்ட் பண்ணலாம், சரியா? நீங்கள் ஒன்று கையாளலாம், அப்படி கையாள விரும்பும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொன்ன இப்ப பாத்தீங்கன்னா கூட பேங்க்ஸ், அநேகமான பேங்க்ஸுக்கு இப்ப இந்த டாலர் லிக்விடிட்டி பிரச்சனை. இப்ப டிபி டாக்குமெண்ட் வந்த உடனே என்னது, கஸ்டமருக்கு கூட நீங்க டாக்குமெண்ட் எடுக்கணும், பேங்க்ஸ்ல கையில டாலர் தட்டுப்பாடு. நாங்கள் இப்ப கஸ்டமர்கிட்ட கேட்கறது, இப்ப சம்பத் ஒரு பேங்க் வசூலுக்கு ஒரு பேனேஷியா பேங்க் வந்தா பேனேஷியா பேங்க் கேட்கலாம், சில பேங்க் வசூலில் இந்த டாக்குமெண்ட்டை அனுப்பி அங்க அவங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ண முடியுமா? அதாவது கஸ்டமர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணா, ரைட்? அது பேங்க் ஏ வார டாக்குமெண்ட், பேங்க் பிக்கோ பேங்க் சிக்கோ கஸ்டமர் இன்னும் 2 அக்கௌண்ட்ஸ் இருந்தா எங்க அவருக்கு டாலர்ஸ் எடுக்க முடியுமோ அந்த இடத்துக்கு டாக்குமெண்ட்டை மாத்தி அவருக்கு டாக்குமெண்ட்ஸை விடுவிக்கலாம். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்ப இந்த சூழ்நிலையில நடக்கும், ரைட்? ரைட். மற்றபடி பொதுவாக உங்களுக்கு வர டாக்குமெண்ட்ஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கணும், ரைட்? ரைட். அதாவது உடனடியாக நீங்களும் கூட எந்த வங்கியிடமிருந்து உங்களுக்கு அந்த ஆவணங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதோ அந்த வங்கிக்கு நீங்கள் தெரியப்படுத்தும், ரைட்? பிறகு ஆர்டிகல் 2 நாங்கள் பார்ப்போம் டெஃபினிஷன்ஸ். அது கலெக்ஷன் என்ன, ரைட்? சேகரித்தல். நான் டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் சொன்னாலும் பொதுவாக நாங்கள் சொல்றது கலெக்ஷன்,
ரைட். கஸ்டமரும் கலெக்ஷன் தான் சொல்லுவார், சேகரிப்பு. ரைட். கலெக்ஷன் உங்களுக்கு தெரியணும், மெயின்லி அந்த டிபிடிஏ. பிரதான சொன்ன ஆர்டிகல் 3 பார்ட்டிஸ் டு அ கலெக்ஷன். நாங்கள் பார்த்தோம், போர்டில் பார்த்தோம், ஏற்றுமதியாளர், இறக்குமதியாளர், ஏற்றுமதியாளர் வங்கி, இறக்குமதியாளர் வங்கி. ரைட் ரைட். அதாவது முதல்வர், அனுப்பும் வங்கி, சேகரிக்கும் வங்கி, சார்பிக்கும் வங்கி, வரை, அதுதான் அந்த பார்ட்டிஸ். ஆர்டிகல் 3ல வடிவா சொல்லியிருக்கு. இந்த அடிக்கடி உங்களோட எம்சிக்யூ, உங்களோட பேப்பர்ல எம்சிக்யூல வர ஒரு கேள்வி, who are the parties to a collection. ரைட். பேர்களை மாத்தி தருவாங்க. ரைட். அதில் 3A 3Bக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உப உறுப்புரை, ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் உப உறுப்புரைகள் இருக்கு. இப்போ இந்த ஆர்டிகல் 3 எடுத்தீங்கன்னா 3A 3B, சரி, அந்த உப உறுப்புரையும் உங்களுக்கு கோட் பண்ணி கேள்வி வரும். இதுதான் சில நேரம் இந்த ஆர்டிகல்ஸோட வார நேரம் அந்த ஆர்டிகல்ஸ் நீங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். பொதுவாக அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது. ரைட். ஆர்டிகல் 4 தான் இந்த கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன அந்த கவரிங் ஷெட்யூல், திரட்டல் அறிவுறுத்தல். ரைட். அந்த கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல நாங்கள் பார்ப்போம் 11 விடயங்கள். ரைட். ஒரு ஆவண சேகரிப்பு தொடர்பாக 11 விடயங்கள் அந்த கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல உள்வாங்கப்பட்டுள்ளது. ஒரு எக்ஸாம் பேப்பர்லயே வந்திருக்கு, பாஸ் பேப்பர்ஸ்ல. அட்லீஸ்ட் அந்த திரட்டல் அறிவுறுத்தல்கள்ல கூறப்பட்ட 4 விடயங்களை கூற சொல்லு. சரியா? கூட முதலாவது கேள்வியில எம்சிக்யூல 4 தந்து போட்டு குறிப்பிடப்படாத விடயம் என்னன்னு கேட்கலாம். கூட முதலாவது கேள்வியில 2 மார்க்ஸுக்கு கேட்கலாம். கூட எஸ்ஏ கேள்வியில ஒரு கேள்வியில 5 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வியாக கேட்கலாம். ரைட். இப்போ உங்களோட பேப்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வித்தியாசம். முந்தி ஒரு யூஆர்சியில தனி கேள்வி வருது. ரைட். ஒரு எஸ்ஏ கேள்வி தனி கேள்வி வருது. இப்ப நிறைய பேர் என்னது யூஆர்சி லேசினபடியா இந்த யூஆர்சியை படிச்சு கொண்டு போறபடியால் யூஆர்சி கேள்வியை மட்டும் தோற்றுறது. ஆனால் இப்ப என்னது எக்ஸாமினர் கொஞ்சம் மாடல மாத்தி ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒரு பகுதியாக இந்த யூஆர்சி. ரைட். ஒரு எஸ்ஏ கேள்வி எடுத்தீங்கன்னா அதில் 4 பாட்டு இருந்தால் ஒரு கேள்வி யூஆர்சி, ஒரு கேள்வி யூசிபி, ஒரு கேள்வி யூஆர்டிஜி, ஒரு கேள்வி இன்கோட்டம். அந்த மாதிரி 4 விதமான இந்த ரூல்ஸை இணைத்து ஒரு கேள்வியாக நமக்கு உங்களிடம் கேட்கப்படும். ரைட். ஆர்டிகல் 5 பிரசன்டேஷன், சமர்ப்பிப்பு. ரைட். இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் நீங்கள் மெயின்லி பார்க்க வேண்டியது அந்த கன்செப்ட். ரைட். ஆர்டிக்கலை வாசிக்கணும்னு சொல்லி கூட விடயங்கள் இருக்கும். அதில் மெயின்லி உங்களுக்கு என்ன அந்த ஆர்டிக்கல்ல கூடியிருக்கு. ப்ரெசன்டேஷன் என்ன நான் சொன்னேன், என்னது போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப், அங்கால வரதை இங்கால கொடுக்குறது. அதை மாதிரி தான் அங்கே ஏற்றுமதியாளர் சமர்ப்பித்த அந்த டாக்குமெண்ட்ஸ் இங்கால வந்தோன்னா அதே வடிவத்தில் நீங்கள் எந்தவித மாற்றமின்றி அந்த ஆவணங்களை உங்களோட இம்போர்ட்டருக்கு சமர்ப்பிக்க போறீங்க. ஒன்லி வித்தியாசம் நான் சொன்னது அந்த இன்வாய்ஸ் உங்களோட என்டோஸ்மெண்ட், உங்களோட வங்கியிட புற குறிப்பிடுறீங்க. ரைட். ஆர்டிகல் 6 சைட் அக்செப்டன்ஸ். நான் சொன்னேன், ஒன்று உடனடியாக கொடுப்பனவு, இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளல் அடிப்படை. ஆர்டிகல் 7 தான் அந்த 2 வகையை வேறுபடுத்தும் விதம் உங்களோட உறுப்புரை 7ல சொல்லி இருக்கு. இது டிபி டாக்குமெண்ட்ஸா, இது டிஏ டாக்குமெண்ட்ஸ். ரைட். டிபிண்டா என்ன செய்யணும், டிஏண்டா என்ன செய்யணும். இது உங்களோட பேப்பர்கள் அடிக்கடி வாடுது. டிபிக்கும் டிஏக்கும் என்ன வித்தியாசம். ரைட். அது உங்களுக்கு இந்த ஆர்டிகல் 7ல கூறப்பட்ட விடயம் தெளிவாக தெரியும். ஆர்டிகல் 8 கிரியேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்களை உருவாக்குறது. ரைட். இது பாப்போம். ஒரு டிஏ டாக்குமெண்ட் ஒன்று வரும். உங்களுக்கு தெரியும், அந்த டிஏ டாக்குமெண்ட் ஒன்று வந்தால், ரைட், ஒரு டிஏ டாக்குமெண்ட் ஒன்று வந்தால் கட்டாயம் என்ன இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுல ஒரு டிஏ டாக்குமெண்ட் ஒன்று வந்தால் அந்த டிஏ டாக்குமெண்ட்ல என்ன இருக்கும் ஏற்றுக்கொள்றதுக்கு. இது சொன்ன டிஏ டாக்குமெண்ட் வந்தால் அந்த டிஏ டாக்குமெண்ட் ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸோட. நிஷாந்தன், உடைய வாடிக்கையாளர் ஏதாவது ஏற்றுக்கொள்ள போறாரு? bill of exchange.
பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்ப அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்கணும். அப்ப பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்காட்டினது உங்களோட வாடிக்கையாளருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஆவணம் தேவை. சரியா? அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தான் நாங்கள் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் உருவாக்குவோம். அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம், ப்ராமிசரி நோட்டா இருக்கலாம், ரைட், அது ஒரு சிம்பிள் ரிசீட்டா இருக்கலாம், ரைட். அது எப்படி உருவாக்குறது, அந்த உருவாக்குவதன் மூலம் ஏற்படும் விபரீதம் என்ன, அதற்கு யார் பொறுப்பு கூறணும், அதுகளை பத்தி தான் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. சரியா? அப்ப இந்த ஆர்டிக்கல் 8 உங்களுக்கு அந்த ஆவணத்தை உருவாக்குறதுக்கு ஒரு உரித்துடைமையே வழங்குது. ஆர்டிக்கல் 9 சின்ன ஆர்டிக்கல், உள்ளதிலே 26 ஆர்டிக்கலையும் சின்ன ஆர்டிக்கல் 2 வசனம், நன்னம்பிக்கையும் நியாயமான அக்கறை. சின்னதா இருந்தாலும் எனது கடுகு சிறிந்தாலும் காரம் பெரிது மாதிரி இந்த 26 ஆர்டிக்கலையும் மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் இந்த ஆர்டிக்கல் 9. இலங்கையில் நடந்த ஒரு பழைய ஒரு கேஸ், இந்த கலெக்ஷன் தொடர்பான ஒரு கேஸ் கூட கடைசியில இந்த பேங்க் அந்த கேஸை லூஸ் பண்றதுக்கு காரணம் இந்த ஆர்டிக்கல் 9. ரைட். நீங்கள் சில நேரம் எவ்வளவுதான் கவனமாக இருந்து நீங்கள் உங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸை போட்டாலும் கடைசியில் அந்த கேஸ் என்னது கோர்ட்ல லிட்டிகேஷனா போற நேரம் ஜட்ஜ்மெண்ட் சில நேரம் நீங்கள் நினைக்காத மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரலாம். உண்மையிலேயே அந்த ஒரு கேஸில் எக்ஸ்போர்ட்டருக்கு ஏற்றுமதியாளருக்கு சாதகமாகவும் வங்கியாளருக்கு பாதகமாகவும் அமைந்த ஒரு வழக்கு தான் இந்த ஆர்டிக்கல் 9. ரைட். குட் ஃபேத் அண்ட் ரீசனபிள் கேர், வங்கி ஒரு அக்கறையுடன் தொழிற்படாததால் இந்த விபரீதம் நடந்தது கடைசியில் ஜட்ஜ்மெண்ட். ரைட். கவனமாக இருக்கணும். நீங்கள் வங்கியில் செய்கிற எந்த ஒரு கர்மமோ அல்லது நடவடிக்கையோ மிக முக்கியமான ஒரு இது யூஆர்சி மட்டுமல்ல, எந்த ஒரு எந்த வங்கியில் எந்த ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலும் என்னது நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். ஆர்டிகல் 10 மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் கூட, எஸ்ஏ கேள்வியில் வார ஆர்டிக்கல். ரைட். டாக்குமெண்ட்ஸ் வெர்சஸ் குட்ஸ் சர்வீசஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஆவணங்கள் எதிர் பொருட்கள் சேவைகள் நடத்தைகள் அது செயலாக்கும். சரியா? நான் சொன்னேன் வங்கிகள் இந்த பொருட்கள் தொடர்பாக எந்த விதமான கடமைப்பாடும் இல்லை. ரைட். வங்கிகள் பொருட்கள் தொடர்பாக எந்த விதமான கடமைப்பாடும் இல்லை. நாங்கள் ஆவணங்களை மட்டும்தான் கையாள். சரியா? நான் சொன்ன மாதிரி அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பிஎல் எல்லாம் என்னது வங்கியின் மீது வரையப்படக்கூடாது. சரியா? அங்க அந்த பிஎல் வங்கியின் மீது வரையப்படும் பொழுது எப்படி என்ன மாதிரி அந்த ஆவணங்கள் கையாளப்படும், அதுக்கு வங்கி என்ன மாதிரி பொறுப்பு கூறணும், அது தொடர்பான விடயங்கள் தான் இந்த ஆர்டிக்கல் 10 சொல்லுது. மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். இந்த 26 ஆர்டிக்கல்லையும் சில ஆர்டிக்கல் மிக முக்கியமான ஆர்டிக்கல் கூட உங்களை எக்ஸாமினர் டெஸ்ட் பண்ற ஆர்டிக்கல். அந்த வகையில் இந்த ஆர்டிக்கல் 10 ஒரு முக்கியமான ஆர்டிக்கல். அப்புறம் இந்த 11 தொடக்கம் 15. சரியா? சில நேரம் இந்த படிக்கிறதுக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டிகல்ஸை கனெக்ட் பண்ணி படிக்கும். ஆர்டிகல் 11 to 15 இந்த 5 உறுப்புகளையும் பார்த்தீங்கன்றால் இதெல்லாம் இந்த பொறுப்பு துறப்பு, என்ன டிஸ்க்ளைமர் என்று சொல்லுவோம், பொறுப்பு துறப்பு. அதாவது இந்த வங்கிகள் இந்த ஆவண திரட்டலை அல்லது ஆவண சேகரிப்பை கையாளும் பொழுது பலவிதமான பொறுப்புகளிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ளும் பொருட்டு இந்த உறுப்புரைகள் வங்கிகளுக்கு சாதகமாக உள்ளது. சரியா? ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்டட் பார்ட்டி கொடுக்கிற ஒரு அறிவுறுத்தப்பட்ட நபர் செயற்பாடுகளுக்கு எதிரான அந்த பொறுப்பு துறப்பு ஆர்டிகல் 11 சொல்லு. பெறப்பட்ட ஆவணங்களுக்கான பொறுப்பு துறப்பு, அது ஆவணங்கள் ஏதாவது பிழைகள் இருந்தால் அதுக்கு எப்படி வங்கிகள் பொறுப்பு கூறணுமா தேவையில்லை, ஆர்டிகல் 12. அப்புறம் அந்த ஆவணங்களில் செயல் திறப்பு தொடர்பான ஆர்டிகல் 30. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் இடையில காணாம போனால் டிஹெச்எல் டாக்குமெண்ட்ஸ் தருது, இடையில டாக்குமெண்ட்ஸ் மிஸ்பிளேஸ். ரைட். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வங்கிகள் எவ்வாறு பொறுப்பு கூறணுமா தேவையில்லை, அது ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15 போஸ்ட் மெஜூ என்று சொல்லுவோம், எதிர்பாராத செயல்கள். இது ஆர்டிகல் யூசிபிலையும் ஒரு தனி ஆர்டிகல் இருக்கு இதுக்கு. எதிர்பாராத செயல்கள் கடவுளின் செயல்கள் என்று சொல்லுவோம்.
இயற்கை அனர்த்தங்கள், ரைட், உள்நாட்டு யுத்தம், ரைட், அந்த மாதிரி ஏதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அல்லது உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட செயல்கள் இடம்பெறும் பொழுது வங்கிகள் பொறுப்பு கூற தேவையில்லை. அந்த மாதிரி விடயங்கள் இந்த ஆர்டிகல் 15 சொல்லுது. ஆர்டிகல் 16, 17, 18, 19, 16, 17, 18, 19 இந்த நான்கும் கொடுப்பனவோட தொடர்புடைய உறுப்புரைகள். ரைட், 16, 17, 18, 19 இந்த நான்களையும் இந்த 19வது மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் கூட எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். அந்த மாதிரி ஆர்டிக்கல்ஸ் நீங்கள் கொஞ்சம் குறிப்பிட்டு கூட அந்த ஆர்டிகல்ஸை வடிவாக விளங்கி படிச்சுக்கொள்ளுவோம். ரைட், 16, 17, 18, 19ல 19 மிக முக்கியம். இப்போ 16 என்ன சொல்லுது என்றால், நான் சொன்னேன் $10,000 டிபி டாக்குமெண்ட் வருது. ரைட், $10,000 உங்களோட எக்ஸாம்பிள் நான் பார்த்தேன். $10,000 டிபி டாக்குமெண்ட் ஒன்று வருது. கஸ்டமர் பே பண்ண உடனடியாக நீங்கள் அந்த காசை அனுப்பி வைக்கணும். அதுதான் பேமெண்ட் வித்தவுட் டிலே. ரைட், கஸ்டமர் இன்றைக்கு பே பண்ணால் அன்றைக்கு உடனே காசு அனுப்பணும். இல்லாட்டி இன்றைக்கு வந்த டிபி டாக்குமெண்ட் அவர் 2 நாளில் வந்து எடுக்கிறேன்டா, நீங்கள் வந்த அன்றைக்கு அனுப்பிடாது, அவர் 2 நாளில் பிறகு தான் பே பண்ண போகிறார். அவர் 2 நாளில் பே பண்ணால் அந்த பே பண்ணுற டேட்டில் நீங்கள் உடனடியாக அனுப்பி வைக்கும். ஆர்டிகல் 17 சொல்லுது பேமெண்ட் இன் லோக்கல் கரன்சி. உங்களோட டாக்குமெண்ட் உங்களோட நாட்டு கரன்சிலே வந்தால் நீங்கள் அந்த கரன்சிலே பே பண்ணுவோம். ரைட், எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் அது இலங்கைக்கு ஒரு நாளும் ஸ்ரீலங்கன் ருபீஸில் டாக்குமெண்ட் வரப்போகிறது இல்லை. வெளிநாட்டிலேருந்து ஸ்ரீலங்கன் ருபீஸில் டாக்குமெண்ட் வரப்போகிறது இல்லை. காரணம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் நாட் அ accepted currency worldwide. சரி, அப்போ ஆர்டிகல் 17 எங்களுக்கு கூட பொருந்தாது. ரைட், ஆர்டிகல் 18 பேமெண்ட் இன் ஃபாரின் கரன்சி கூட எங்களுக்கு வர டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே $1 இருக்கலாம், GBP இருக்கலாம், ஜப்பனீஸ் என்ன இருக்கலாம், அது பிற நாட்டு நாணயங்கள், அது ஆர்டிகல் 18. ஆர்டிகல் 19 பார்ஷியல் பேமெண்ட், பகுதி கொடுப்பனவு தொடர்பான ஒரு ஆர்டிகல். அங்க ஆர்டிகல்ல பேசிக்கலி சொல்லுது என்னண்டா, ஒரு டிபி டாக்குமெண்ட் வந்து இப்போ 10,000 டாக்குமெண்ட் வருது. ரைட், அப்போ உங்களோட கஸ்டமர் சொல்லுவார், நான் இன்றைக்கு $5,000 பே பண்றேன், எனக்கு டாக்குமெண்ட்டை தாங்கள், நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பேலன்ஸ் $5,000 பே பண்றேன். சரி, அப்போ அந்த ஆர்டிகல் சொல்லுது கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்ஷியல் பேமெண்ட் எக்ஸெப்ட் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டை எடுத்துக்கொண்ட பிறகுதான் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை விடுவிக்கும். அப்போ நாங்கள் பார்த்த அந்த எக்ஸாம்பிள், பேங்க் ஆஃப் சைனா $10,000 டிபி, உங்களோட கஸ்டமர் $10,000 ஈக்குவலன்ட் ருபீஸ் உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை விடுவிக்கலாம். அவர் இனி என்ன நல்ல கஸ்டமரோ இல்லாட்டி நம்பர் 1 கஸ்டமராக இருக்கலாம், அவர் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது, நான் பார்ட் பேமெண்ட் செய்கிறேன், எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை தர சொல்லும். ரைட், இங்கே கலெக்டிங் பேங்க், இம்போர்ட்டட் பேங்க், நீங்கள் கலெக்டிங் பேங்க், எப்பொழுதும் நீங்கள் ரெமிட்டிங் பேங்க், அனுப்பும் வங்கியின் அறிவுறுத்தல் எங்களோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. இறக்குமதியான வங்கியின் பிரதான கடப்பாடுதான் ஏற்றுமதியாளரின் வங்கியின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக ஆவணங்களை கையாள். உண்மையில ஏற்றுமதியாளர் வங்கியின் அறிவுறுத்தல் யார் கொடுத்தது? மேல ஏற்றுமதியாளர் தான் என்னது, அந்த பொருட்களுக்கு உரித்துடையவர். ரைட், அவர் கொடுக்கிற அறிவுறுத்தலை தான் ஏற்றுமதியாளர் வங்கி இறக்குமதியாளர் வங்கிக்கு அனுப்பி வைக்கும். இறக்குமதியாளர் வங்கி அந்த அறிவுறுத்தலுக்கு அமைவாகத்தான் அந்த ஆவணங்களை கையாள வேண்டும். சரியா, உங்களோட கஸ்டமர் இறக்குமதியாளர் என்ன வந்து சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். சரியா, அவர் வந்து சொல்றத நீங்க அந்த வங்கியினுடன் தொடர்பு கொண்டு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியுமா, அதற்கேற்ற மாதிரி அங்கிருந்து திருத்தங்கள் அனுப்பி வைப்பதன் மூலம்தான் நீங்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம். சரியா, 18, 19 மிக முக்கியமான ஆர்டிக்கல். 20, 21 நீங்கள் ஒரே மாதிரி படிக்கணும். ரைட், 20 வட்டி
21 உங்களோட சார்ஜஸ். ரைட், இதுவும் இரண்டும் முக்கியமான ஆர்டிகல்ஸ். இந்த 20 பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 அடிக்கடி உங்களோட எம்சிக்யூல ஒரு வார கேள்வி, அடிக்கடி எம்சிக்யூல வார ஒரு கேள்வி. இந்த வட்டி தொடர்பான நீங்கள் வட்டி எவ்வாறு அறவிடப்பட வேணும் அது தொடர்பான அந்த 3 விடயங்களை உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. இல்லாட்டி எம்சிக்யூல தந்து போட எது கூறப்படாத விடயம் 4 தந்து போட்டு கூறப்படாத விடயம் என்னென்று அடிக்கடி கேட்குறேன். சரியா, ஆர்டிகல் 20 மிக முக்கியம். ஏன் வட்டி காரணம், சில நேரம் ஒரு டிபி டாக்குமெண்ட் வருது. டிபி டாக்குமெண்ட் வந்து உங்களோட கஸ்டமர் 1 மாத காலம் டாக்குமெண்ட் எடுக்காம இருக்கிற, அப்ப அந்த 1 மாசத்துக்கு அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு அவுட் ஆஃப் பாக்கெட், அவருக்கு காசு போக போறது இல்லை. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவர் சில நேரம் உங்களோட கஸ்டமர் எப்ப பே பண்றாரோ டாக்குமெண்ட்ஸ் வந்த நாள்ல இருந்து அடிஷனலியா கிளைம் பண்ணலாம் வட்டி. சரியா, பொதுவாக வலு குறைவு இந்த வட்டி கிளைம் பண்றோம். நாங்கள் அப்புறம் பார்ப்போம், ஆர்டிக்கல்ல படிக்கிறோம். 21 சார்ஜஸ். அப்ப எக்ஸ்போர்ட்டோட பேங்க் சார்ஜஸ் இருக்கும், இம்போர்ட்டோட பேங்க் சார்ஜஸ் இருக்கும். அது யார் பே பண்றது, எக்ஸ்போர்ட்டரா இம்போர்ட்டரா? இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டோட பேங்க் சார்ஜஸ் எக்ஸ்போர்ட்டரா, இம்போர்ட்டோட பேங்க் சார்ஜஸ் இம்போர்ட்டரா? இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டோட பேங்க் சார்ஜஸையும் சேர்த்து இம்போர்ட்டர் பே பண்ணணும். அது உங்களுடைய என்னது, இம்போர்ட்டோட பேங்க் சார்ஜஸ் பே பண்ண சொல்லி எப்படி தெரியும் உங்களுக்கு? எங்க சொல்லியிருக்கும்? இம்போர்ட்டோட பேங்க் சார்ஜஸை நீங்கள் பே பண்ணணும் எங்க சொல்லியிருக்கும்? விஷாந்தினி, எப்படி தெரியும் இம்போர்ட்டோட பேங்க் சார்ஜஸ் எவ்வளவு? எப்படி தெரியும் யார் பே பண்ணணும்? எப்படி தெரியும்? ஒரு கலெக்ஷன் டாக்குமெண்ட் வந்து என்ன செய்வீங்க, அந்த கவரிங் ஷெட்யூல்ல இருக்கும். அப்போ $10,000 நான் சொன்னேன், $10,000 இருக்கும். அது கீழே போட்டிருப்பாங்க அவர் சார்ஜஸ் $50. பேங்க் ஆஃப் சைனா கவரிங் ஷெட்யூல்ல இருக்கும், பில் அமௌண்ட் 10,000, அவர் சார்ஜஸ் $50. கீழே போட்டிருப்பாங்க க்ளோஸ் உண்டு, ப்ளீஸ் பே த பில் அமௌண்ட் பிளஸ் அவர் சார்ஜஸ் ஆஃப் $50. சரியா, எங்களுக்கு தெரியும் கவரிங் ஷெட்யூல்ல அவங்களோட 50 சார்ஜஸையும் $50 எங்களோட கஸ்டமர் பே பண்ணோம். சரியா, நாங்கள் பிரபாவம் ஆர்டிக்கல்ல பார்க்கிற நேரம் 22 23 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளல் தான். 22 தனியாக பிரத்யேகமாக மாற்றுண்டியல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு அமைவான ஆர்டிக்கல், excepting only for bill of exchange. 23 pro notes and other instruments. அதாவது நீங்கள் வேற ஏதாவது, நான் சொன்னேன் ஆர்டிகல் 8 ஞாபகம் இருக்கா, ஆவண உருவாக்கம். ரைட், நீங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உருவாக்குற நேரம் எப்படி, இல்லாட்டி ஏற்றுக்கொள்வதற்கு வாக்குறுதி பத்திரம் அல்லது ஏனைய கருவிகளை உபயோகிக்கிற நேரம் எப்படி. ரைட், ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளலுக்கு பாவிக்கிற கருவிகள். 24 25 ஒன்றா நீங்கள் பார்க்கணும். அதாவது லிட்டிகேஷன், ரைட், ஏதாவது லீகலி உங்களுடைய கஸ்டமருக்கு எகென்ஸ்டா ஏதாவது நடவடிக்கைகளை ஏற்றுமதியாளர் மேற்கொள்ளும் பொழுது, அதாவது ப்ரொடெஸ்ட் பண்றது. அந்த ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு சில நேரம் ஏற்றுமதியாளர் இலங்கையில் ஒரு 3வது நபர், ரைட், அவரை நியமிப்பதன் மூலம் அந்த டாக்குமெண்ட்ஸ் தொடர்பான ஏதாவது ப்ரொடெஸ்ட், ரைட், அந்த நபரை தான் நாங்கள் சொல்லுவோம் கேஸ் ஆஃப் நீட், தேவை ஏற்படும் நிகழ்வு. ரைட், இப்போ உங்களுடைய கடைசி ஆர்டிக்கல் அட்வைசஸ். நீங்கள் ஒரு டிபி டாக்குமெண்ட்டை பே பண்ணால் எப்போ பே பண்ணீங்கள், என்ன அமௌண்ட் பே பண்ணீங்கள், எவ்வளோ சார்ஜஸ் கழிச்சிங்கள், ரைட், இப்படி ஒவ்வொன்றுக்கும் அட்வைஸ் கொடுக்குறது. இல்லாட்டி டிஏ என்றால் எக்ஸப்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து டிஏ அட்வைஸ் பண்ணுவோம், எப்போ டேட்ல அந்த பில் மெச்சூர் ஆகுது. ரைட், இல்லாட்டி அந்த டிஏ பில் மெச்சூர் ஆகி உங்களோட கஸ்டமர் பே பண்ண இல்லை, உங்களோட கஸ்டமர் பே பார்ட்டி நான் பேமெண்ட் அட்வைஸ் ஒன்று அனுப்பும். சரியா, அப்போ ஏதாவது அதாவது டெபிட் அட்வைஸ், ரைட், நான் பேமெண்ட் அட்வைஸ், அந்த அட்வைஸ் எப்படி அனுப்பணும்,
ரைட்? எப்படி அனுப்பணும் அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் இந்த ஆர்டிகல் 26ல சொல்லியிருக்கு. ரைட்? URC 522 நாங்கள் ஆர்டிகல் பை ஆர்டிகல் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரைட்? பிரசன்டேஷன்ல நான் உங்களுக்கு முதலாவது டயக்ராமா போட்டு அதான் உங்களோட அந்த பிளாக் போர்டில் நான் விளங்கப்படுத்தினேன். ரைட்? அதாவது இதுதான் பிரின்சிபல் உங்களோட எக்ஸ்போர்ட்டர். ரைட்? எக்ஸ்போர்ட்டர் எப்பவும் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறது அவருடைய வங்கி, அனுப்பும் வங்கி ரெமிட்டிங் பேங்க், ரெமிட்டிங் பேங்க்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் கலெக்டிங் பேங்க் அல்லது ப்ரெசென்டிங் பேங்க். நான் சொன்னேன் அதிகமான சந்தர்ப்பங்களில் கலெக்டிங் பேங்க்கும் ப்ரெசென்டிங் பேங்க்கும் ஒரே பேங்க். சில சந்தர்ப்பங்களில் collecting bank, presenting bank in ஊடாக documents submit. Right? Collecting bank or presenting bank will present the documents to the drawee. அதான் importer. சரியா? இப்போ இந்த terminology வடிவா தெரியும். எக்ஸ்போர்ட்டருக்கு நாங்கள் சொல்றது பிரின்சிபல் முதல்வர், எக்ஸ்போர்ட்டர் பேங்க் ரெமிட்டிங் பேங்க் அனுப்பும் வங்கி, இம்போர்ட்டர் பேங்க் கலெக்டிங் பேங்க் ஓ presenting பேங்க் இல்லாட்டி ரெண்டும் ஒரே வங்கி. ரைட்? சேகரிக்கும் வங்கி அல்லது சமர்ப்பிக்கும் வங்கி, இவர் பெறுநர் அல்லது வரை டிராவி. ரைட்? உங்களோட பேப்பர்ஸ் அந்த பேப்பர்ஸ் இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுமா? இது 2016 வந்த கேள்வி நாங்கள் படித்தது. ஒரு ஏற்றுமதியாளருக்கு சிறந்த உத்தரவாதத்தை கொடுக்கும் கொடுப்பனவு முறை பின்னோட்டில் எது? மார்ச் 2016 ஒரு ஏற்றுமதியாளருக்கு சிறந்த உத்தரவாதத்தை கொடுக்கும் கொடுப்பனவு முறை பின்னோட்டில் எது? முட்கொடுப்பனவு முறை சார். அட்வான்ஸ் பேமெண்ட். அட்வான்ஸ் பேமெண்ட். ரைட்? முட்பண கொடுப்பன. ரைட்? உங்களோட கேள்விலாம் இப்படித்தான் வரும். யூஆர்சி கேள்வி இந்த மாதிரி யூஆர்சி 522 உறுப்புரை 2, யூஆர்சி 522 உறுப்புரை 3A அந்த மாதிரி. ரைட்? உங்களோட பேப்பர்கள் இந்த கூட ஆங்கில சொற்பதங்கள் தான் முதல் கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன். இந்த ஆங்கில சொற்பதங்கள் வடிவாக நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்ட் அதிக அளவில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சில நேரம் இந்த தமிழ் எழுத்து பிழைகள் டிரான்ஸ்லேஷன் பிழைகள் வரலாம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் அதாவது இந்த டெர்மினாலஜி வடிவா உங்களுக்கு விளங்கும். அதான் என்னுடைய அட்வைஸ். எப்பவும் இந்த ரூல்ஸ் கூட ஆங்கில ரூல்ஸை தான் நாங்கள் வாசித்து வடிவா விளங்குவோம். சில நேரம் அதை டிரான்ஸ்லேட் பண்ண நேரம் தமிழ் பிழைகள் வரலாம். சரி, அப்பவும் ரூல்ஸ்களை நாங்கள் வடிவாக படிக்கும். இந்த கேள்விக்கு சொல்லுங்க ஆன்சர். மார்ச் 2015 பன்னாட்டு வர்த்தக கொடுக்கல் வழங்கி ஒரு இறக்குமதியாளர் பண்டங்களை பெற்றுக்கொள்வதற்கான சிறந்த முறை இறங்கு வரிசை. நாங்கள் போன முறை பார்த்தோம் 2014 வெரி ஃபர்ஸ்ட் பேப்பர். இது 2015 மார்ச்ல வந்த அதே மாதிரி ஒரு கேள்வி. ஆனால் வித்தியாசம் என்ன? இங்கே இறக்குமதியாளர் இறங்கு வரிசை, சிறந்த முறை இறங்கு வரிசை. இது ஆன்சர். நாலாவது சார். நாலாவது எல்லாரும் ஓகேயா? நாலாவது ரைட். இறக்குமதியாளருக்கு சிறந்த முறை ஓபன் அக்கவுண்ட். ஓபன் அக்கவுண்ட் திறந்த கணக்கு. உங்களுக்கு கேட்டிருக்கு இறங்கு வரிசை. சிறந்த முறை இறங்கு வரிசையில் அப்போ பாதுகாப்பு சிறந்த முறை தான் உங்களுக்கு வரும், பிறகுதான் குறைஞ்சு கொண்டு போகணும். அப்போ திறந்த கணக்கு, பிறகு டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன், பிறகு ஆவண ரீதியான கொடுக்கணும் தான் உங்களோட எல்சி, கடைசி உங்களோட முற்பண இறக்குமதியாருக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் அதிக பாதுகாப்பற்றது. சரியா? இம்போர்ட்டருக்கோ எக்ஸ்போர்ட்டருக்கோ ரைட் இரண்டாவது பாதுகாப்பான முறையாக இந்த எல்சி கருதப்படும். காரணம், இறக்குமதியாளருக்கும் ஏற்றுமதியாளருக்கும் ஏற்ற விதத்தில் இந்த எல்சியை நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்றது. ரைட்? மற்றதெல்லாம் யூஆர்சியோட வந்த கேள்வி. நாங்கள் பிறகு இந்த கேள்விக்கு ஆன்சர் இது செப்டம்பர் 2016 வந்த கேள்வி. பன்னாட்டு வர்த்தகத்தில் வழக்கமாக உபயோகிக்கப்படும் பொதுவான கொடுப்பனவு முறைகள் 4 பெயரிடுகள். என்ன? என்ன 4? திறந்த கணக்கு, முற்கொடுப்பனவு, ஆவண சேகரிப்பு, ஆவண கழிவு. சரியா?
இங்க போய் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் எழுதுறது இல்லை. நான் சொன்னேன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் ஓப்பன் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். பொதுவாக நாங்கள் பாவிக்கிறது ஓப்பன் அக்கௌண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட், டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன், டாக்குமெண்ட்ரி கிரெடிட். சரியா? மற்றதெல்லாம் யூஆர்சியோட வந்த கேள்விகளை நாங்கள் பிறகு யூஆர்சி விதிகளை படிச்சோன்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ் புதன்கிழமை எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒன்று. இந்த முறை நவம்பர் எக்ஸாம் உங்களோட டைம் டேபிளின் பிரகாரம் 2-3 அந்த ஹாலிடேஸில் கிளாஸஸ் போட வேண்டி இருக்குது. காரணம் தெரியும் இன்டர்நேஷனல் ட்ரேட் வாஸ் சிலபஸை கவர் பண்ணணும், பாஸ்ட் கொஸ்டின்ஸ் பேப்பர் செய்யணும். ரைட், அதே நேரத்தில் உங்களுக்கு கூட விளங்கக்கூடிய இதில் நானும் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு விளக்கணும். ஸோ புதன்கிழமை IBSL இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க 10:30 to 12:30 சேம் டைம். ரைட், வார புதன்கிழமை 10:30க்கு நாங்கள் மீட் பண்ணுவோம். ரைட், இப்போ இந்த 2-3 நாட்களில் முடிஞ்சால் அந்த URC 522 இங்கிலீஷ் வெர்ஷன் ஆர்டிக்கல் 26 ஆர்டிக்கலையும் ஒருக்கா 2 முறை சும்மா ஒருக்கா மேலோட்டமாக வாசிங்க. ரைட், நாங்கள் டிஸ்கஸ் பண்ண நேரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட், வேறு ஏதாவது கேள்வி, டவுட்ஸ், நேரம் படித்த எனக்கு கிளாரிஃபிகேஷன்? படிக்கிறத அப்பப்போ படிச்சு கொள்ளுங்கள், ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் இருக்காமல். எனக்கும் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு விளங்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஃபார்ம் கேட்கலாம், இன்டரப்ட் பண்ணி கேட்கலாம். ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு விளங்காட்டி நான் படிப்பிக்கிற அர்த்தம் இல்லை. ரைட், ஸோ இன்டராக்ஷன் கட்டாயம் தேவை. என்ன மாலதி, ஓகே? விஷாந்தினி? Oh, sir, okay. சோபிகா? Oh, sir, clear. ரைட், அப்போ நாங்கள் வெனிஸ்டே மீட் பண்ணுவோம். யூஆர்சி ஆர்டிகல்ஸை படிக்கிற நேரம், அதே நேரம் கேள்விகளையும் பார்ப்போம், என்ன மாதிரி கேள்விகள். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.